ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்றைய தினம் மாத்ருஸ்ரீ ஆர் ராஜம் மெமோரியல் என்டோமெண்ட் இந்த அறக்கட்டளையின் கீழ் நிகழக்கூடிய இரண்டாவது சொற்பொழிவு. சென்ற வருடம் முதல் சொற்பொழிவானது இந்த அறக்கட்டளையின் கீழே ஏற்பாடானது. இந்த வருடம் இரண்டாவது. பெரும்பாலும் நமது கல்லூரியில் அறக்கட்டளையை அமைக்க முற்படுபவர்கள் எல்லாம் யூடியூப் மூலமாக நமது நிகழ்ச்சிகளிலே பார்த்து அவர்களாகவே உற்சாகத்தோடு இந்த என்டோமெண்ட் அமைத்து வருகிறார்கள், அறக்கட்டளைகளை அமைத்து வருகிறார்கள். அதில் நாம் பார்த்தோம்னா பெரும்பாலானவர்கள் ஒன்று ஸ்ருங்கேரி சிஷ்யாலாக இருப்பார், இல்லை காஞ்சி வேதாந்த ஞானம் ஏற்கனவே உடையவர்களாக இருப்பார்கள், அல்லது சம்ஸ்கிருத பாரதியில் சம்ஸ்கிருதம் படித்தவர்களாக இருப்பார்கள். அடுத்தது சுவாமி ஓங்காரானந்தா ஆசிரமத்தில் ஓங்காரானந்தா அவருடைய உபன்யாசத்தை நிறைய கேட்டவர்கள். அதே போல் சுவாமி தயானந்த சரஸ்வதி அதை கேட்டவர்கள். இவர்களெல்லாம் நமது சொற்பொழிவுகளை எல்லாம் கண்டு அவர்களாகவே உற்சாகமாக இந்த அறக்கட்டளைகளை அமைத்தார்கள். அவர்களுள் இந்த ஆர் ராஜம் மாத்ருஸ்ரீ அவர் அந்த டோனர், அவரது தாயார் பெயரில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய என்டோமெண்ட். அவர் கரெக்டாக இந்த நாளில் நேற்றைய தினம் 24வது தேதி நேற்றைய தினம் வைக்கப்பட்ட அறக்கட்டளை. அவர் ஃபாலோ அப் எல்லா அந்த அறக்கட்டளைதாரர்களும் கரெக்டாக ஃபோன் பண்ணி இந்த நாளில் நமது உபன்யாசம் வர்றது அப்படின்னு அவ்வளோ உற்சாகமாக கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படி அமையக்கூடிய இந்த அறக்கட்டளையானது ஸ்ரீகண்ட பாஷ்யத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை உபன்யாசம் செய்ய வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அறக்கட்டளை. எப்பொழுதும் போல் நாங்கள் கேட்டுக்கொண்டதின் பேரில் நமது மகாமகோபாத்தியாய டாக்டர் மணித்ராவிட சாஸ்திரிகள் அவர்கள், நீங்கள் இந்த ஸ்ரீகண்ட பாஷ்யத்தை மொத்தமாக என்னென்ன பாடத்தில் இருக்கோ அது ஒரு தடவை நீங்கள் முடிச்சு கொடுத்துடணும் அப்படின்னு நாங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டோம். அவரும் இந்த முறை இதற்கு முன்பு 4-5 அதிகரணங்கள் முடிந்து விட்டன. இப்பொழுது ஆனந்தமயாதிகரணம், அந்த ஆனந்தமயாதிகரணம் ஸ்ரீகண்ட பாஷ்யத்தில் இருக்கும் அதே பிரகாரத்தில் தமிழில் உபன்யாசம் செய்ய வேண்டும். பிற்பாடு காலாந்தரத்தில் இந்த ஒரு உபன்யாசம் முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் வேணால் நிறைய பேர் சம்ஸ்கிருதத்தில் சொல்லுங்கன்னு கேட்டுருக்கா. அப்போ அடுத்து வரக்கூடிய உபன்யாசங்கள் வேண்டாம் சம்ஸ்கிருதத்தில் அமைக்கலாம். அதேபோல் ஸ்ரீகண்ட பாஷ்யம் மூலம் மற்றும் அதோடு மட்டுமல்லாமல் சிவார்க்கமணி தீபிகா அப்பைய தீட்சிதர் அந்த வியாக்கிய பாஷ்யத்தோடு சேர்த்தும் கூட உபன்யாசம் செய்யலாம் என்று ஒரு உத்தேசம் இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் இந்த ஸ்ரீகண்ட பாஷ்ய ஆனந்தமயாதிகரணம் என்ற தலைப்பில் பேசுவதற்காக வந்திருக்கக்கூடிய மகாமகோபாத்தியாய டாக்டர் மணித்ராவிட சாஸ்திரிகள் அவர்களுக்கு மனமார்ந்த சுவாகத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் கல்லூரி சார்பாகவும் இந்த அறக்கட்டளை அமைத்திருக்கிறவர்கள் மிகவும் ஸ்ரத்தையானவர்கள். அப்படி அவர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நமஸ்காரத்தோடு கூடிய சுவாகத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் நமது ஸ்ரீ கிருஷ்ணசுவாமிங்கர் சான்ஸ்கிரிட் எஜுகேஷன் ட்ரஸ்ட் அதன் பேரில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு, சம்ஸ்கிருத கல்லூரியின் பேரில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு, அதன் காரணமாக அந்த அறக்கட்டளை என்னன்னு தெரியாது, சம்ஸ்கிருத காலேஜிலேருந்து ஒரு ப்ரோக்ராம் நடக்கிறதுன்னு சொன்னால் உடனே போயிடணும். அந்த ஒரு உத்தேசத்தில் வந்திருக்கக்கூடிய நமது குமார் சார், நமது ப்ரொஃபஸர் ஸ்ரீனிவாசன் சார், இவர்கள் அனைவருக்கும் விசேஷமான ரீதியில் சுவாகத்தை தெரிவித்து கொண்டு அனைத்து மாணவர்களுக்காக தான் முக்கியமாக இந்த விஷயங்களெல்லாம் பல தடவை நாம் சொல்லியிருக்கோம். பாடமாக நடத்துறது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். உபன்யாசமாக நடத்தும் பொழுது சாரமான விஷயத்தை மட்டும் சொல்லலாம் அப்படின்னு உபன்யாசக்காலுக்கு மனசில் ஒரு சங்கல்பம் வரும். அப்படி சொல்லும்போது கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் இருக்கும், முக்கியமான விஷயங்கள். எனவே மாணவர்கள் பாடம் கேட்பதோக, அதனால்தான் பாருங்கள் நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா மீமாம்சா சாஸ்திரம் ஒரு அறிமுகம், அத்வைத்தம் ஒரு அறிமுகம், நியாயசாஸ்திரம் ஒரு அறிமுகம், அந்தந்த சாஸ்திரம் பற்றியான ஒரு மேலோட்டமான விஷயங்களை தெரிந்து கொள்வது. அது தெரிஞ்சுட்டாதான் நம்ம வெளியில் யார்கிட்டையாவது பேசும்பொழுது அவள் உள்ளுக்குள்ளே இருக்க உத்கிரந்த விஷயங்கள்லாம் கேட்க மாட்டான், மேலாப்பில் இருக்கக்கூடிய விஷயத்தை கேட்பா, நமக்கு பதில் சொல்ல வராது. அந்த அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்வதற்கு இது போன்ற உபன்யாசங்களை நாம் கேட்டால் நிச்சயமாக நமக்கு அந்த சாமர்த்தியம் வளரும். எனவே மாணவர்கள் அனைவரும் உற்சாகத்துடைய இந்த உபன்யாசத்தை எல்லாம் கேட்க வேண்டும். இதை அமைத்து தந்திருக்கக்கூடிய ஆர் ராஜம் அவர் குடும்பத்தாரை சார்ந்தவர்களும் மனமார்ந்த தன்யவாதங்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் வரவேற்பினை நல்கி இந்த உபன்யாசத்தை நடத்தி தரும்படி சாஸ்திரிகள் அவர்களை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். நமஸ்காரம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. இப்போ நாம் பார்க்க போகிறது
ஸ்ரீகண்ட பாஷ்யத்தில் ஆனந்தமயாதிகரணம். ஆரம்பத்திலேருந்து கனெக்ட் பண்ணினா இது 6வது அதிகரணம். எல்லாருக்குமே இது 6வது அதிகரணம் தான். 4 மதத்திலையுமே 6வது அதிகரணம். ஆனால் ஒரு வித்தியாசம் ஸ்ரீகண்ட பாஷ்யத்தில். மற்ற பாஷ்யத்தை பார்த்தோன்னா இந்த 6வது அதிகரணத்தில் 8 சூத்திரம். ஆனந்தமயோபியாசா அப்படின்னு ஆரம்பித்து அஸ்மின் அஸ்யச தத்யோகம் சாஸ்தி அப்படின்னு ஒரு சூத்திரம். அது பரியந்தம் பார்க்கும்போது 8 சூத்திரங்கள். ஆனால் ஸ்ரீகண்ட பாஷ்யத்தில் 4 சூத்திரமாக இந்த அதிகரணத்தை 2ஆக பிரிச்சு. ஆனந்தமயோபியாசாத் விகாரசப்தான் நேதி சேன்ன பிராச்சுர்யாத் தத்ஹேது வியபதேசாச்ச மாந்திரவர்ணிகமேவச்ச கீயத்தே. இந்த 4 சூத்திரம் ஆனந்தமயாதிகரணமா. நேதரோனுபபத்தே அப்படின்னு ஆரம்பிச்சு இதரானுபபத்தி அதிகரணம்னு பாக்கி 4 சூத்திரத்தை தனி அதிகரணமா பண்ணிட்டேன். அதுக்கு விஷய பேதமும் கொடுத்துருக்காரு. எப்படின்னா இங்க ஆரம்பத்தில் இந்த ஈக்ஷத்தியதிகரணம் தானே இதுக்கு முன்னாடி போச்சு. இந்த ஈக்ஷத்தியதிகரணத்துல என்ன விஷயம், எதுக்காக அது வந்தது அப்படின்னு கேட்டா, ஆரம்பத்தில் பிரம்மத்துக்கு லக்ஷணம் சொன்னார். ஜன்மாத்தியசேயதா அப்படின்னு ஜெகத்காரணத்துவம் லக்ஷணம் சொன்னாரோ. இந்த பிரம்ம லக்ஷணமானது சாங்கியாபிமதமாக இருக்கக்கூடிய பிரதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூல பிரகிருதி இருக்கே, அந்த மூல பிரகிருதிக்கும் வரும் அப்படின்னு அதைத்தான் இப்ப பிரம்மம்னு சொல்றது அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரலாம். அந்த லட்சணம் அங்க இருக்கிறதுனால அது இல்லை அப்படின்னு தீர்மானம் பண்றதுக்காக ஈக்ஷத்தியதிகரணம் வந்தது. இதே மாதிரி அந்த லட்சணம் ஜீவனிடத்துல அதிவியாப்தி வரும். அந்த லட்சணத்துக்கு ஜீவனுக்கும் சில இடத்துல ஜெகத்காரணத்துவம் சொல்லியிருக்கு. அந்த லட்சணம் ஜீவனுக்கு சொல்லியிருக்கிறதுனால இது பிரம்ம லட்சணம் தான் என்னவா சொல்ல முடியும் அப்படின்னு சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்றதுக்காக இப்போ 2 அதிகரணம், ஆனந்தமயாதிகரணம் இதரானுபபத்தி அதிகரணம் அப்படின்னு 2 அதிகரணம். என்னத்துக்கு ஒரே அதிகரணத்துல முடிச்சுடலாமே, ஜீவன் காரணம் இல்லைன்னு சொல்லிட்டா போருமே அப்படின்னா, பொதுவான ஜீவன் காரணம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு முதல் ஆனந்தமயாதிகரணம். 2வது அதிகரணம் ஜீவ விசேஷம், சமஷ்டின்னு சொல்லக்கூடிய அந்த ஹிரண்ய கர்ப்பன் இருக்கானே, ஹிரண்ய கர்ப்பன் ஜெகத்காரணம் அப்படின்னு சொன்னால் அதை நிராகரணம் பண்ணி பரமேஸ்வரன் தான் ஜெகத்காரணம் அப்படின்னு தீர்மானம் பண்றதுக்காக இதரானுபபத்தி அதிகரணம் அப்படின்னு விஷயத்தை பிரிச்சுட்டு இருக்கார். ஆரம்பத்துல பொதுவாக ஜீவனை காரணமாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றதுக்காக வந்தது. உத்தரார்த்தம் ஹிரண்ய கர்ப்பன்னு சொல்லக்கூடிய அந்த ஜீவ விசேஷம் அவன் கூட இந்த ஜெகத்காரணம்னு சொல்றதுக்கு இல்லை, ஜெகத்காரணமான பிரம்மஸ்வரூபம் வேறதான். ஆக அந்த லட்சணம் இதுகளுக்கு வந்துடுத்தோன்னு சொல்லி நீங்க சந்தேகப்படணும். ஆனந்தமயங்கிறது ஜீவாத்மான்னு வச்சுட்டோமானால் அந்த ஆனந்தமயனுக்கு ஜெகத்காரணத்துவம் ஸ்ருதியில் சொல்லப்பட்டிருக்கே, அப்ப ஜெகத்காரணத்துவ லட்சணம் ஜீவனுக்கும் வரும் போல இருக்கேன்னு கேட்டா இல்லே, இங்க சொல்லப்பட்ட ஆனந்தமயன்கிறது பரமேஸ்வரன் தான் அப்படின்னு முதல்ல சித்தாந்தம். அதுக்கப்புறம் வேற சில வாக்கியங்களை பார்த்து இந்த வள்ளி இல்லை, இது வேற விஷய வாக்கியம், அந்த வாக்கியத்தை வச்சு பார்த்து ஹிரண்ய கர்ப்பனுக்கு ஜெகத்காரணத்துவம் சொல்லியிருக்கே அப்படின்னு கேட்டு அங்க ஹிரண்ய கர்ப்பங்கிறது பரமாத்மா தான், அது இவனா ஹிரண்ய கர்ப்பனா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நிரூபணம் பண்ணினா அது வேற ஒரு அதிகரணம். ஆக இந்த அதிகரணங்கள்ல பிரம்மத்துக்கு சொன்ன அந்த லட்சணம் பிரம்மத்துக்குத்தான் வருமே தவிர வேற எதுக்கும் வராது அப்படின்னு நிரூபணம் பண்றதுதான் பிரதானமான விஷயம். இப்ப நம்ம முதல் 4 சூத்திரத்தை தான் பார்க்க போறோம். மற்ற பாஷ்யங்கள்லாம் கிட்டத்தட்ட விஷயம் இதே தான், ஆனா அதிகரண பேதம் பண்ணலை. ஜீவ சாமானியம் ஜீவ விசேஷம் அப்படின்னு பிரிச்சுண்டு முதல் 4 சூத்திரம் அடுத்த 4 சூத்திரம்னு 2 அதிகரணமா மற்றவா யாருமே பிரிச்சுக்கல. இது ஒரு விசேஷம் இங்க இருக்கு. இங்க எப்படி ஆரம்பிக்கிறார்,
ஈக்ஷத்தியதிகரணத்துல சொன்ன விஷயத்தையும் அனுவாதம் பண்றார், மேற்கொண்டு இப்ப சொல்ல போற விஷயத்தையும் அனுவாதம் பண்றார். ரெண்டையும் சொல்றார் பாருங்க. இஹ அப்படின்னா இந்த ஆனந்தமயாதிகரணத்திலே பிரம்மலக்ஷணஸ்ய ஜகத்காரணத்வஸ்ய சாஸ்திரைக சமதிகம்யஸ்ய தாந்திரிகே பிரதானே அதிவியாப்திம் ஆசங்கிய சேதனத்வாதி ஹேதுனா யதா தஸ்மின் அதிவியாப்திரம் நபவதி ததா நிரூபிதம். இஹனா இந்த ஆனந்தமயாதிகரணத்துல இது இல்லை. இந்த இப்ப சொன்ன விஷயம் ஈக்ஷத்தியதிகரண விஷயம். இந்த சாஸ்திரத்துல முன்னாடி ஈக்ஷத்தியதிகரணத்துல ஜகத்காரணமாகவும் சாஸ்திரயோனித்வாத்ங்கிற சூத்திரத்தினாலே சாஸ்திரைக சமதிகம்யமாகவும் சொல்லப்பட்ட அந்த பிரம்மம் இருக்கே, அந்த பிரம்மத்துக்கு சொன்ன லட்சணமானது தாந்திரிகே பிரதானி. தந்திரம்ங்கிறது இந்த இடத்துல கபில மகர்ஷியுடைய அந்த சாஸ்திரம் காபில தந்திரம் சொல்லி. ஆக அதுல சொல்லப்பட்ட அந்த மூல பிரகிருதிக்கு அந்த லட்சணம் வருது. ஆகையாலே பிரம்மத்துக்கு சொன்ன லட்சணம் பிரம்மம் இல்லாத மூல பிரகிருதிக்கு வந்ததுன்னு சொன்னா அதிவியாப்திங்கிற தோஷம் வரும் அப்படின்னு இந்த சந்தேகம் வருமே, அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிவிட்டார். இங்க சொன்னது பிரதானம் இல்லை, ஏன்னா பிரதானம் அச்சேதனம். இங்க சொல்லக்கூடிய பிரம்மங்கிறது அது அச்சேதனம் அப்படிங்கிறத காண்பித்து முன்னாடி நிராகரணம் பண்ணிவிட்டார். ததா அதே மாதிரி அச்சேதனே பிரதானே இவ சேதனேபி ஜீவே தன் நாதிவியாப்தம் இது வக்தும் அதிகரணாந்தரம் ஆரம்பிச்சு. பிரதானத்தை விடுங்கோ, சேத்தனமாக இருக்கானே ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மாவுக்கு நீங்க சொன்ன லட்சணம் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கே அப்படின்னு கேட்டா இப்ப அதிவியாப்தி வருமோ இல்லையோ, அந்த அதிவியாப்தியை நிராகரணம் பண்றதுக்காக மேற்கொண்டு அதிகரணம். இந்த ரெண்டு அதிகரணமும் இந்த ஒரே அவதாரிக்கையில சங்கிரகிச்சு விடலாம். அவாந்தர விபாகமாக ரெண்டா பண்ணியிருக்காரே தவிர ஜீவனுக்கு இந்த லட்சணம் வராதுன்னு சொல்றதுக்காகத்தானே இந்த ரெண்டு அதிகரணமும். அதுல அவாந்தர விபாகம் பொதுவான ஜீவன் சமஷ்டி ஜீவன் அப்படின்னு பிரிச்சு ரெண்டா பண்ணிட்டு இருக்கா. இதுதான் விசேஷம் இங்க உள்ளது. சரி, நம்ம இப்ப அதிகரணத்துக்குள்ள என்ன சொல்றாருங்கிறத பார்ப்போம். இந்த முதல் ஆனந்தமயாதிகரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 சூத்திரங்கள்ல விஷய வாக்கியங்கிறது தைத்திரிய உபனிஷத்துல வரக்கூடிய இந்த ஆனந்தவல்லி, அதுதான் விஷய வாக்கியம். தஸ்மாத்வா ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாஷ சம்பூதா அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அதுக்கு முன்னாடி எப்படி ஆரம்பிச்சிருக்குன்னா பிரம்மவித் ஆப்னோதி பரம் ஒரு சூத்திரம் மாதிரி சொல்லிடுச்சு. பிரம்மவித்து பிரம்மஜானியாக இருக்கிறவன் பெரிய புருஷார்த்தத்தை அடைகிறான். பரம் ஆப்னோதி பெரிய புருஷார்த்தம். பெரிய புருஷார்த்தம்னா மோட்சம்னு அர்த்தம் வச்சுக்கலாம். மோட்சத்தை அடைகிறான். அதுக்கு மேல பெரிய புருஷார்த்தம் இல்லையோ, எல்லாத்தையும் விட பெரிய புருஷார்த்தம் மோட்சம் அப்படிங்கிறதுனால மோட்சத்தை அடைகிறான்னு ஆரம்பிச்சாச்சு. ஆரம்பிச்சா அப்போ பிரம்மத்தை தெரிஞ்சுட்டா இவ்வளவு பெரிய பலம் இருக்கா அப்படின்னா அது என்னது, அந்த பிரம்மங்கிறது என்ன, நானும் தெரிஞ்சுக்கிறேனே அப்படின்னு தோணும். அப்போ அதுக்கு லட்சணம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு சொல்லி அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுட்டா அது எங்க இருக்கு, யோவேத நிஹிதம் குஹாயாம் பரமே வியோமன்னு அப்படிலாம் சொல்லி சோஷ்ணுதே சர்வான் காமான் சக, அவன் பெரிய புருஷார்த்தத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மாங்கிறது ஒரு லட்சணம், ஸ்வரூப லட்சணம்னு சொல்லி. இப்போ பிரம்மத்துலதான் இந்த வள்ளி ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இதை சொல்லி முடிச்சுட்டு அடுத்தபடி ஒரு சிருஷ்டி பிரகரணம் வந்துருக்கு. அந்த சிருஷ்டி பிரகரணத்துல பாக்கறச்சே ஆகாசம் முதல்ல வந்துதான் உற்பத்தி ஆச்சு. தஸ்மாத்வா ஏதஸ்மாத் ஆத்மனஹ ஆகாஷ சம்பூதா, ஆகாஷாத் வாயுஹு, வாயோஹோ அக்னிஹி. உபனிஷத்துல சொன்ன சிருஷ்டி பிரக்கிரியை இப்படிதான். முதல்ல பஞ்சபூதங்கள்ல ஆகாசம் வரும், ஆகாசத்துக்கு அப்புறம் வாயு வரும், வாயுவுக்கு அப்புறம் அதுலேருந்து அக்னி வரும், நெருப்பு தேஜஸ், அதுலேருந்து ஜலம் வரும், அதுலேருந்து பிருத்திவி வரும். இதுதான் உபனிஷத்துல சொன்ன ஒரு சிருஷ்டி கிரமம். பிருத்திவி வந்ததுக்கு அப்புறம் அந்த பிருத்திவிக்குள்ள இனிமேல் நிறைய சிருஷ்டி கணக்கு பண்ண முடியாது. பிருத்திவியா ஓஷதையா ஓஷதீபியா அன்னம், அன்னாத் புருஷா அப்படின்னு சொல்லி. அன்னாத் புருஷகாங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல
இந்த சரீரம் இருக்கோ இல்லையோ, நம்மளுடைய சரீரம் இதுதான் அன்னத்திலேருந்து வந்த காரியம். நம்மளுடைய சரீரம் எல்லாமே அன்னத்தை சாப்பிட்டு தான் ஜீவிக்கிறது. அன்னம்தான் அதுக்கு உற்பத்தி காரணமாக இருக்கு. கடைசியில மடிஞ்சு போகும்போது அன்னத்திலேயே லயமாகிறது அப்படின்னு அங்க நிரூபணம் பண்ண முடியும். அதனால இது அன்னம். ஆக இந்த சரீரத்தை அன்னம்னு சொல்லிட்டு பஞ்ச கோஷ பிரக்கிரியன்னு சொல்றோம். அன்னமய கோஷம் இந்த சரீரம். இந்த சரீரத்துக்கு உள்ள பிராணமய கோஷம். அங்கேயும் சொல்றது அந்யோந்தர ஆத்மா பிராணமயா அப்படின்னு. ஒவ்வொரு இடத்துலயும் அந்யோந்தர ஆத்மா அந்யோந்தர ஆத்மான்னு வரும். இந்த ஸ்தூலமான சரீரத்தை சொல்லிட்டு அதுக்கு மேல அதுக்குள்ள பிராணமயகான்னு இன்னொரு ஆத்மா. ஆத்மான்னு சும்மா சொல்றது, ஆத்மா இல்லை, ஆத்மாவாக தெரிகிறது பிராணமயகா. பிராணமயத்தை தாண்டி மனோமயகா ஆத்மா, அந்யோந்தர ஆத்மா மனோமயகா மனசு. அதையும் தாண்டினா விஞ்ஞானமயகா, இது புத்தியா. மனசை விட புத்தி பிரபலம், அது ஆந்தரமாக வேறு இருக்கு. அதுதான் தீர்மானம் பண்ண வருது. மனசு சந்தேகத்தை கிளப்பி விடும், இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு விசாரத்துல இருந்துட்டு இருக்கும். புத்தி தீர்மானம் பண்ணி இதமித்தம் இப்படி பண்ணிடலாம்னு ஒரு தீர்மானம் பண்ணி கொடுக்கும். அதனாலதான் விஞ்ஞானம் யஜ்ஞந்தனுதே கர்மாணி தனுதே விசாரம். எந்த கர்மாணினா லௌகிக கர்மான்னு எடுத்துன்னு விடலாம். யஜ்ஞந்தனுதேங்கிறது வைதிகமான சாஸ்திர விகிதமான கர்மா. சாஸ்திர விகிதமான கர்மாவாகட்டும் லௌகிகமான கர்மாவாகட்டும் எல்லாத்தையும் யாரு பண்றதுன்ட்டா விஞ்ஞானம் யஜ்ஞந்தனுதே. விஞ்ஞானம்னு சொல்லி அங்க விஞ்ஞானமயகான்னு சொல்லி ஜீவாத்மாவை சொல்லியிருக்குன்னு வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டணும். அதை தாண்டினா இது இப்போ இங்க ஆனந்தமயா வருது. அந்யோந்தர ஆத்மா ஆனந்தமயா. இந்த ஆனந்தமயம் தான் இப்ப யாருன்னு பிரச்சனை, சந்தேகமா இருக்கு. அதான் சொல்றார், தஸ்மாத்வா ஏதஸ்மாத் விஞ்ஞானமயாத் அந்யோந்தர ஆத்மா ஆனந்தமயா இது கஷ்டித் ஆகாஷாதி சகலபூத காரணத்வேன அன்னமயாதி கோஷ கஞ்சுகாந்தர நிகூடஹ ஆத்மா ஆனந்தமயः ஸ்ரூயதே. இது ஆனந்தவல்யாம் ஆம்மனாயதி. ரொம்ப ஒரே வாக்கியத்துல அங்கேருந்து அவ்வளவு தூரம் எடுத்துட்டார். இந்த பஞ்சபூதத்துக்கும் காரணமாக சொல்லப்பட்டிருக்கு. சகல பூதத்துக்கும் காரணமாக சொல்லப்பட்ட ஆத்மா ஒரு ஆத்மா. தஸ்மாத்வா ஏதஸ்மாத் ஆத்மனஹ ஆகாச சம்பூதஹன்னு ஒரு ஆத்மா சொல்லியிருக்கு. இதே மாதிரி இந்த ஆனந்தமயத்தை சொல்லி முடிச்ச உடனே அங்க மறுபடியும் ஒரு சிருஷ்டி பிரகரணம் வருது ஆனந்தவல்லி. அங்க என்ன சொல்றது, சோகாமயத்தை பகுஸ்யாம் பிரஜா ஜெயதி அப்படின்னு ஆரம்பிச்சு, முன்னாடி ஆரம்பத்துல சோகாமயத்தை எல்லாம் ஒண்ணும் இல்லை. வெறும் தஸ்மாத்வா ஏதஸ்மாத் ஆத்மனஹ ஆகாச சம்பூத ஆகாஷாத்வாயுன்னு வருஷா பஞ்சபூத சிருஷ்டியை மாத்திரம் தான் சொல்லியிருக்கு. அங்க பாக்குறச்ச ஏகப்பட்டது எல்லாமே சொல்லி உலகத்துல அத்தனையும் சிருஷ்டி பண்ணி எதிதங்கிஞ்ச தத் சிருஷ்டுவா ததேவானு பிராவிஷத்து, அதுக்குள்ள பூந்தார் பிரவேசம் பண்ணினார் அப்படி எல்லாம் சொல்லி எல்லாமாக இருக்காருன்னு மேல சொல்ற. ஆக சிருஷ்டி பிரகரணம் அந்த உபனிஷத்துல ஆரம்பத்துல ஒரு தடவை வருது. இந்த ஆனந்தமயத்தை முடிச்சுட்டு இன்னொரு தடவை வருது. 2 தடவை அந்த ஆனந்தவல்லியில இருக்கு. ஆக இந்த ஆனந்தமயகான்னு சொல்லப்பட்ட ஆத்மா சகலபூத காரணமாக அன்னமயாதி கோஷத்துக்கு எல்லாம் ஆந்தரமாக உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா தெரியுது. இந்த உபனிஷத்தை பார்த்தா தெரியுது. ஆனா இந்த ஆனந்தமய ஆத்மா ஜீவன் தானா இல்ல பரமேஸ்வரனான்னு சந்தேகம். என்னவா வச்சுக்கலாம் அப்படின்னு. இப்போ இவ்வளவு சகல பூதத்துக்கும் காரணமாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் யாராவது இது பரமேஸ்வரனா ஜீவனான்னு சந்தேகப்படுவாளோ? ஏன்னா பிரம்மத்துக்கு என்ன லட்சணம் சொல்லப்பட்டதோ ஜன்மாதி அஸ்ய யதஹான்னு சொல்லி அந்த லட்சணம் இங்க இந்த ஆத்மாவுக்கு தெரியுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது அந்த லட்சணம் தெரியும் போது அதுதான் இது லட்சணத்தை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். சாதாரண லோகத்துல லட்சணம் எதுக்காக சொல்றது தெரியுமோ?
லக்ஷணம் சொல்லி கொடுக்கக்கூடிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டா, மானாதீனா மேய சித்தி மானசித்திஷ்ட லக்ஷணாத் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க. மானாதீனா மேய சித்தி, ஒரு பிரமேயம் அது நமக்கு தெரியணும்னு சொன்னா அதை காண்பிச்சு கொடுக்கக்கூடியது பிரமாணம், தெரிவிக்கக்கூடியது பிரமாணம், நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த பிரமாணம் அந்த வஸ்துவை காண்பிச்சு கொடுக்கறதுக்கு லக்ஷணத்தை அபேட்சிக்கிறது. லக்ஷணம் தெரியாமல் பிரமாணத்தினாலே வஸ்துவை காண்பிக்க முடியாது. எப்படி அப்படின்னு கேட்டா, இப்போ மாடுனா என்னதுன்னு தெரியாது ஒரு ஆசாமிக்கு. மாடுனா என்னதுன்னு தெரியாதுன்னா என்ன அர்த்தம்? மாட்டுக்கு உண்டான லட்சணம் அவனுக்கு தெரியாது. லட்சணத்தை வச்சு இந்த மாடு அப்படின்னு கண்டுபிடிக்கிற சாமர்த்தியம் இல்லை, அவனுக்கு தெரியாது. அந்த ஆள் கண்ணை திறந்து வச்சுட்டு இருக்கான், எதிர்த்தா போல ஒரு மாடு போறது, இவனுக்கு ஏதோ ஒன்று போறதுன்னு தெரியுமா தெரியாதா? 4 கால் வால் இருக்கக்கூடிய ஒரு பிராணி நமக்கு எதிர்த்தா போல நடந்து போச்சு அப்படிங்கிறத அவன் கண்ணால பாக்குறான். ஆனால் இது மாடுன்னு தெரியாது. ஏன் தெரியல? அவனுடைய கண்ணு ஏன் அதை மாடுன்னு காண்பிக்க முடியல அப்படின்னு கேட்டா, அதுக்கு கூட சகாயத்துக்கு லக்ஷண ஞானம் தேவைப்படும். மானசித்திஷ்ட லக்ஷணம், லக்ஷணம் தெரியாது, அதனால இதை பார்த்தாலும் இதை மாடுன்னு புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கோம் இல்லையோ. ஆக இந்த விதத்துல பார்த்தோம்னா லக்ஷணத்தோடு சேர்ந்து பிரமாணமானது பிரமேயத்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறது. பிரம்மத்துக்கு ஒரு லட்சணம் சொல்லி கொடுத்துட்டார், ஜன்மாத்தியஸ்ய யதஹ அப்படின்னு லட்சணம் சொல்லி கொடுத்துட்டார். அந்த லட்சணத்தை மனசுல வச்சுண்டு இந்த உபனிஷத் வாக்கியத்தை பார்க்கும்போது நமக்கு சந்தேகம் வரலாமோ? இந்த மாதிரி இது ஆனந்தமயகான்னு சொல்லியாச்சுன்னா அது பரமாத்மா தான் லட்சணத்தோட சேர்ந்து பிரமாணத்தை பார்க்கும்போது சந்தேகம் வரக்கூடாது இல்லையா? அப்ப எப்படி சந்தேகம் வருது அப்படின்னு கேட்டா, அதுக்கு சொல்ற இந்த இடத்துல பூர்வபக்ஷ யுக்தியை நீங்க பார்த்தீங்கன்னா நமக்கு சந்தேகம் வந்துடும். பூர்வபக்ஷி சொல்லக்கூடிய சில யுக்திகள் இங்க இருக்கு. அந்த யுக்திகள் என்ன தெரிவிக்கிறது அப்படின்னு கேட்டா, இந்த ஆனந்தமயகாங்கிற சப்தத்தினால சொல்லப்பட்டது பரமேஸ்வரனாக இருக்க முடியாதுன்னு தெரிவிக்கிறது. அதையும் மனசுல வாங்கிட்டு பார்க்கறச்சே சந்தேகம் கிளம்பிடுறது. எப்படின்னா 2 யுக்தி இங்க சொல்றார், 3வது யுக்தி அடுத்த 2 சூத்திரம் தள்ளி சொல்ற. முதல் யுக்தி ஆனந்தகாங்கிறது சொன்னா சரி, ஆனந்தகாங்கிறது பரமாத்மா. ஆனா ஆனந்த மயகான்னு இங்க பதப்பிரயோகம். ஆனந்தங்கிறது பிரம்மம், அதுல சந்தேகம் வேண்டாம். ஆனா மயட்டு என்ன சொல்றது? மயட்டுங்கிறது அதனுடைய விகாரம் அப்படின்னு சொல்ற. மிருந்துமயகா அப்படின்னு சொன்னா, மிருத்துனா மண்ணு, அதனுடைய விகாரம். இந்த கடமானது பானையானது மிருந்துமயோ கடகா அப்படின்னு சொன்னா அந்த மண்ணின் விகாரம் அப்படித்தானே சொல்றோம். இப்ப ஆனந்த மயகான்னு போட்டிருக்கேங்க, மயட் பிரத்யம் இருக்கே, இதுல என்ன தெரியுது? அந்த பிரம்மத்தின் விகாரமானது, அதாவது அதனுடைய காரியமாக வந்திருக்கு. அப்ப இதை பார்க்கறச்ச நமக்கு ஆனந்தமயகாங்கிறது பிரம்மா இருக்கு. பரமேஸ்வரனுடைய காரியம் சொல்லி வேற ஒன்னத்தானே சொல்லியானா, பரமேஸ்வரனுக்கு காரியம்னு சொல்ல முடியும். ஆகையாலே இந்த இடத்துல ஆனந்தமயம் வேறேன்னு தெரியுது ஒண்ணு. அப்புறம் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகத்துல பார்த்தோம்னா, சூத்திரத்துல வரைச்சே இந்த ஆனந்தமய இந்த 5 பர்யாயங்கள் இங்க இருக்கு. முதல்ல அன்னமயகா, பிராணமயகா, மனோமயகா, விஞ்ஞானமயகா, ஆனந்தமயகா. இந்த 5லையுமே உபனிஷத்து என்ன பண்ணிருக்குன்னு சொன்னா, இதுக்கெல்லாம் ஒரு சின்ன உபாசனை நடுப்புற அந்த உபாசனை பண்றச்சே இந்த ஒவ்வொன்னையும் ஒரு பக்ஷி ரூபமாக கல்பனை பண்ண முடியும். பக்ஷினா பக்ஷிக்கு வேண்டிய ஒரு 5 அவயவங்களை கல்பனை பண்ணி அதை ஒரு பக்ஷி ஆகாரமாக இதை உபாசனம் பண்ணினால் இந்த மாதிரி பலம் வரும் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் சொல்லியிருக்கு. இப்ப முதல்ல அன்னமயம்னு சரீரம் சொன்னேன் இல்லையா? இந்த சரீரத்துக்கு என்ன சொல்றது? தஸ்யேதமே வசிரஹா, இந்த தலையை காமிச்சு இதுதான் சிரஸ். பக்ஷின்னு சொன்னா அதுக்கு ஒரு சிரஸ் இருக்கணும், 2 ரெக்கை இருக்கணும், பின்னாடி புச்சம் இருக்கணும், நடுப்புற மத்திய பாகம். இதுதானே பக்ஷியுடைய ஸ்வரூபம். அப்ப இந்த பக்ஷிக்கு இதை பக்ஷியாக நம்ம தியானம் பண்ணிட்டோம்னா, இதுக்கு தலை எங்க இருக்கு? இதுதான் தலை, நம்ம தலை தான் தலை. தசேதமே வசிரஹா, அயம் தட்சிண பக்ஷா, அயம் உத்தர பக்ஷான்னு இதை காமிச்சு விடுறது, காமிச்ச மாதிரி. ஆக நம்ம வலது கை இந்த பக்ஷிக்கு வலது ரெக்கையாகும், இடது கை இடது ரெக்கையாகும், 2 ரெக்கைகளாக 2 ரெக்கை ஆயிடுதா. அதுக்கப்புறம் என்ன?
அயமாத்மா நடுப்புற உள்ள பாகம். அப்புறம் கீழே இருக்கிற பாகத்தை இதம் புச்சம் பிரதிஷ்டா, கீழே உள்ள பாகத்தை அதோடைய பக்ஷியுடைய புச்சமாக. இதே மாதிரி ஒவ்வொரு கோஷத்திலையும் சொல்லிடுவாங்க. ஆனந்தமய கோஷத்திலையும் சொல்லிவிடுங்க. ஆனந்தமய கோஷத்துல சொல்றச்சு என்ன விசேஷம்னு கேட்டா, அந்த புச்சம்னு சொல்றச்சு பிரம்ம புச்சம் பிரதிஷ்டா அப்படின்னு இருக்கு. அங்க பிரம்மம் வந்துருக்கு. பிரம்மம் இந்த இங்க எப்படி சொன்னா தஸ்ய அப்படிங்கிறப்பதான் அதுல சேர்க்கணும். ஒவ்வொன்றிலையும் தஸ்ய பிரியமேவ சிரஹா, தஸ்ய அப்படின்னா ஆனந்தமயஸ்ய, அந்த ஆனந்தமயஸ்ய சிரஹா நம்ம அனுபவிக்கக்கூடிய பிரியம் அப்படின்னு வச்சுக்கணும். தஸ்யங்கிறது ஒவ்வொரு வாக்கியத்திலையும் சேர்க்கணும். தஸ்ய பிரியமேவ சிரஹா, தஸ்ய மோதோ தட்சிண பக்ஷ, தஸ்ய பிரமோதா, எல்லாத்துலயும் தஸ்ய வருது. அப்ப தஸ்ய புச்சம், இந்த பக்ஷியுடைய புச்சமானது பிரம்மா அப்படின்னு தானே சொல்றது. அப்படின்னா அந்த புச்சத்தை கொண்ட அந்த ஆனந்தமயன் வேற, பிரம்மம் வேற எந்த தெரியுது இல்லையா? ஆனந்தமயத்துக்கு புச்சமாக இந்த பிரம்மத்தை சொன்னால், பிரம்மம் எந்த பிரம்மமா வேணாலும் எடுத்துட்டு போட்டோம், பரவாயில்லை. ஆனா ஆனந்தமயம் வேற, பிரம்மம் வேற தெரியுறதா இல்லையா? மொத்தம் ஆனந்தமயமே அதுக்கே புச்சம்னு சொல்ல முடியுமா? பக்ஷியுடைய ஒரு பாகத்தை தானே அதோடைய புச்சம்னு சொல்ல முடியும். அப்படி பார்க்கறச்சே இந்த ஆனந்தமயன் பிரம்மம் இல்லைன்னு தெரியுது. இது ஒரு யுக்தி. இன்னொரு யுக்தி என்னன்னா, அன்னமய பிராணமய மனோமய விஜயானமய ஆனந்தமயா, வேற வாக்கியம் கொடுத்துருக்கு. ஆனந்தமயா மே சுத்தந்தாம் அப்படின்னு ஒரு வருது. அதாவது ஆனந்தமய ஆத்மா சுத்தமாகட்டும் அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்லி ஹோமம் சொல்றது. ஆனந்தமயம் அது சுத்திப்படுத்த வேண்டிய ஒண்ணுன்னு சொன்னா இது பரமேஸ்வரனா இருக்க முடியுமா? பரமேஸ்வரன் நித்திய சுத்த புத்த முக்த சுவாவம் இல்லையா? அவரை சுத்தப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காதே. ஆனா அந்த ஆனந்தமயமான ஆத்மா எனக்கு சுத்தியாகட்டும் அப்படின்னு மந்திரம் கேட்கறது. அப்ப ஆனந்தமய ஆத்மா சுத்தப்படுத்த வேண்டிய ஆத்மாவில் சேர்ந்துருக்கு. அப்படியானால் இது என்ன ஆத்மாவா இருக்க முடியும்? இது ஜீவாத்மாவாகத்தான் இருக்கணும் அப்படின்னு தெரிகிறது. ஆக இந்த யுக்திகளை வச்சுட்டு பூர்வபக்ஷம் இருக்கு. இந்த யுக்திகளுக்கெல்லாம் சித்தாந்தி பதில் சொல்லணும். ஆனந்தமயோபியாசத்தை சொல்லி பதில் சொல்லணும். இப்போ முதல்ல இதை சொல்லிடுவோம். அத்த ஆனந்தமய ஆத்மா ஜீவோவா பரமேஸ்வரோவா இது சந்தேகா. பழிச்சின சந்தேகம் புரிஞ்சு போச்சு. சந்தேகம் வரத்துக்கு காரணம் இதுதான். அவ சொல்ற யுக்தி எப்பவுமே நம்ம ஒண்ணு மனசுல வச்சு விட வேண்டியது. இந்த சந்தேகத்துக்கு காரணம் என்னன்னு இந்த இடத்துல சொல்லலே அப்படின்னு சொன்னால், அடுத்தபடி பூர்வபக்ஷத்துக்கு ஒரு யுக்தி சொல்லுவானோ இல்லையோ, அந்த யுக்தியை பார்த்துட்டோம்னா சந்தேகம் வந்துடும். அவன் ஒரு யுக்தி சொல்றான், இவன் ஒரு யுக்தி சொல்றான். ஆளுக்கு பரஸ்பர விருத்தமா ரெண்டு யுக்தி சொல்லிட்டான்னா கேட்கிறவனுக்கு சந்தேகம் தானே வரும். அதனால சந்தேகம் வந்துடும். ஜீவஹா இது பூர்வ பக்ஷா. ஏன் எப்படி? தத் தர்மாணாம் அத்திர உபலம்பாத். ஜீவன்னு சொல்றதுக்கு வேண்டிய சில விஷயங்கள்லாம் இங்க தெரிகிறது. என்ன அப்படின்னு கேட்டா, இதான் அந்த பிருத்திவியா ஓஷதயா ஓஷதி பிரவன்னம் அன்னாத் புருஷான்னு சரீரத்தை சொல்லி. இப்ப நான் சொன்ன விஷயமே தான். அந்த இடத்துல அன்னமயகாங்கிறது இந்த சரீரம், சூல சரீரம். அது ஆத்மாவும் இல்லை, ஒண்ணும் இல்லை, அது சரீரம் தான். அதுக்குள்ள பிராணமயகா, அதுக்குள்ள பிராணன், சரீரத்துக்கு உள்ள பிராணன் இருக்கு. மனோமயகா இது தது அந்தர்வர்த்தி மனஹா, பிராணனை விட மனசு சூக்ஷ்மம்னு சொல்லி அதுக்கும் உள்ள இருக்குங்க. அதை தாண்டி விஜயானமயகா இது ததந்தர்வர்த்தினி புத்தி சொல்றது. அப்புறம் ஆனந்தமயகா இது சர்வேஷாம் அன்னமயாதீனாம் ஆசிரயா ஜீவயேவ. இப்ப இந்த சரீரம் யாருடைய சரீரம்? இந்த பிராணன் யாருடைய பிராணன்? மனசு யாருடையது? புத்தி யாருடையது? யாருடையதோ அவன் தான் ஆனந்தமய ஜீவன். ஆனந்தமயன்னு ஜீவனை தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சரீரம் அவனுடைய சரீரம் தான், இந்த பிராணன் அவனுடைய பிராணன் தான், இந்த மனசு அவனுடைய மனசு தான், புத்தி அவனுடைய மனசு தான். ஆக இந்த ஆனந்தமயா அப்படிங்கிறது இதுக்கெல்லாம் சொந்தக்காரனா இருக்கிற ஜீவாத்மான்னு தெரியுது. அதுக்கப்புறம் சொல்றார், இது இந்த அன்னத்தெல்லாம் ஒவ்வொன்றும் தனித்தனியா இப்படி சொல்றதுக்கு என்ன அவசியம் இருக்குன்னு கேட்டா, இதெல்லாம் நடுப்புற சின்ன உபாசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த உபாசனையால அன்ன சமிருத்தி வரும்,
நல்ல தீர்காயுசு வரும். இப்படி எல்லாம் சின்ன சின்ன பலங்கள்லாம் லௌகிகமான பலங்களும் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்காக தான் சொல்லியிருக்கு. அப்போ ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வின்னு கேட்டா, இந்த ஜீவனை போய் ஆனந்தமயகான்னு சொல்லலாமா? இவன் ஒரே பெரிய சம்சார துக்க நிமக்னமாக இருந்துட்டு இருக்கான். அதுக்கு தானே அவன் இந்த சம்சார துக்கம் தாங்கலைங்கிறதுக்காக தானே மோட்சமானன்னு கேட்டுண்டு அதுக்காக தானே இந்த சாஸ்திரம் வருது. அப்படி இருக்கிறச்சு இவனை போய் ஆனந்தமயகாங்கிற சப்தத்தினால சொல்லலாமா? கொஞ்சமாவது ஒரு இது வேண்டாமா? ஆனந்தமயகான்னு சொன்னா ஆனந்தம் உள்ளவன்னு அர்த்தமாகுது. இங்க இவன் அப்படி இல்லையே. அதனால சம்சார சாகர துக்க மக்னஸ்ய ஜீவஸ்ய கசம் ஆனந்தமயத்வாபிதானம், இந்த சப்தத்தினால அவனை எப்படி சொல்ல முடியும்னு கேட்டான். அப்ப பூர்வபக்ஷி பதில் சொல்றான், நான் கவலைப்படாத, மயான்னு ஒண்ணு சேர்ந்திருக்கோ இல்லையோ அதனால சொல்லலாம். ஆனந்தகான்னு இவனை சொல்ல முடியாது, ஆனந்த மயகான்னு சொல்லலாம். ஆனந்தோ பிரம்ம மயட் சப்தஸ்ய விகாரார்த்தத்வா தத் காரியபூதோ ஜீவஹா. எல்லாம் பரமாத்மாவுடைய காரியம் தானே, பரமேஸ்வருடைய காரியம். ஆக ஜீவாத்மாவும் பரமேஸ்வருடைய காரியமா இருக்கிறதுனால ஆனந்த விகாரா, விகாரார்த்தகமான மயட் பிரத்ய பிரயோகம் இருக்கு, இது சொல்லலாம் அப்படின்னு. ரெண்டாவது, அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமயா மே சுத்தியந்தாம் இது சுத்தி பிரார்த்தனா வியர்த்தாஸ்யா. இது பரமேஸ்வரனாக இருக்கும் பட்சத்திலே அவரை சோதனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இவர் சுத்தமாகணும் அப்படின்னு மந்திரம் பிரார்த்தனை பண்றது. அதனால இந்த ஆனந்தமயம் ஜீவனாகத்தான் இருக்கணும் அப்படின்னு பூர்வபக்ஷம் வந்தது. இதி பிராப்தே புரூமஹா. சூத்திரக்காரர் இப்ப என்ன பதில் சொல்றார்? ஆனந்தமய ஆத்மா பரமேஸ்வர ஏவன்னு பிரதிஜம் பண்ணிட்டார். ஆனந்தமய பரமேஸ்வரன்னு சொல்ல வேண்டியது. என்ன காரணம்? அபியாசாத். இந்த அபியாசா அப்படிங்கிற இந்த பதத்துக்கு அர்த்தம் பண்றது சாங்கர பாஷ்யத்துல இல்லாத அர்த்தம் இது. எப்படி அர்த்தம் பண்றார்? இந்த பிரம்மவல்லி இருக்கோ இல்லையோ, இந்த பிரம்மவல்லியில இதெல்லாம் முடிஞ்ச உடனே கடைசி அனுவாகத்துக்கு முன்னாடி ஒரு சைஷானந்தஸ்ய மீமாகும்சா பவதி அப்படின்னு ஒரு இது ஆரம்பிக்கிறது. ஆனந்த மீமாம்சான்னு ஒரு கட்டம் இருக்கு. ஒரு 10-11 வாக்கியங்கள் விஷயங்கள் அதுல வருது. அதுல என்ன விஷயங்கள் வருதுன்னு கேட்டா, நம்ம மனுஷ லோகத்துல ரொம்ப உத்கிருஷ்டமா இருக்கக்கூடிய ஒரு சுகத்தை உதாரணமாக எடுத்துண்டு, அதுதான் இச ஏகோ மானுஷ ஆனந்தா அப்படின்னு சொன்னார். ரொம்ப உத்கிருஷ்டமான ஆனந்தம். அதாவது அந்த மாதிரி கிடைக்குமாங்கிறதே நமக்கு சந்தேகமா இருக்கு. இருந்தாலும் அந்த மானுஷ ஆனந்தகான்னு சொல்லி அப்படி ஒரு ஆனந்தத்தை கல்பனை பண்ணிப்போம். எப்படின்னா அதை வர்ணிச்சிருக்கிறது எப்படி இருக்குன்னா, ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடியவன் நல்ல யுவாவாக இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, கெட்ட பழக்கங்கள்லாம் இல்லாதவனா இருக்கணும். கெட்ட பழக்கம் இருந்தா ஆனந்தம் குறைஞ்சிரும் போல இருக்கு. அதனால ஆனந்தம் பூர்ணமா அவன் அனுபவிக்கிறதுக்கு நல்ல குணத்தோட இருக்கணும், சாது யுவாவா இருக்கணுமா. உடம்பெல்லாம் நல்ல சக்தியோடு அப்படி இருக்கணும். திருஷிஷ்டா பலிஷ்டா ஆசிஷ்டா அப்படிலாம் இருக்கணும். பணம் யசேஷ்டமா இருக்கணும். பணம் எவ்வளவு அப்படின்னு கேட்டா, தசேயம் பிருத்திவி சர்வா வித்தஸ்ய பூர்ணாக்கியா. இந்த பிருத்திவி பூரா அவனுக்கு சொந்தம், அவனை சேர்ந்தது, அவ்வளவு நிறைஞ்சு கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கவே முடியாது, இருக்குன்னு வச்சுப்போம். வச்சுட்டோம்னா அந்த அப்பேற்பட்ட அந்த மகாராஜாவா ஏகாதிபத்தியம் பண்ணக்கூடியவனுக்கு ஒரு ஆனந்தம் இருக்குமே, அந்த ஆனந்தத்தை மானுஷ ஆனந்தம்னு ஒன்னா கணக்கு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி. இது எதுக்காக கணக்கு பண்ணிக்கிறதுன்னு சொன்னா, இதைத்தான் 100ஆல பெருக்கிண்டே போனோமா. மனுஷ கந்தர்வானாம் ஆனந்தகான்னு மேலே வருது. அதுக்கு மேலே மனுஷ கந்தர்வாள்னு சில பேர் இருக்கா. அவளுடைய ஆனந்தம் இதை விட 100 மடங்கு ஜாஸ்தியா போயிருக்கு. அதுக்கு காரணம் அங்க ஒண்ணு சொல்றது, இந்த மனுஷ கந்தர்வாளுக்கு இவாளுடைய இந்த ஆனந்தத்துல ஆசை இல்லையா. இந்த மனுஷன் இவ்வளவு பெரிய வசதியோட இருந்துட்டு இருக்கான்னு ஒரு ஆனந்தத்தை சொன்ன போனோம். இந்த ஆனந்தத்துல அவளுக்கு ஆசை இல்லை. இதை விட பெரிய 100 மடங்கு ஆனந்தம் அவளுக்கு கிடைக்கிறது. அதுக்கு சமமாக இந்த ஆசை இல்லைங்கிறது தான் காரணங்கிறத காண்பிக்கிறதுக்கு ஸ்ருதி என்ன சொல்றது, ஸ்ரோத்ரியஸ்ய சா காமஹதஸ்ய. ஒவ்வொரு பரியாயத்திலையும் மானுஷானத்தை விட்டுட்டு மற்ற பரியாயத்துல இது வருது. இது என்னன்னா, எப்படி அந்த மனுஷ கந்தர்வாளுக்கு
இந்த மானுஷ போகத்துல ஆசை இல்லாததுனாலே இதை விட 100 மடங்கான ஆனந்தம் அனுபவிச்சுட்டு இருக்காளோ, அதே மாதிரி இந்த மானுஷமான ஆனந்தத்துல இது தனக்கு வரணும்னு ஆசைப்படாதவன் ஒருத்தன் ஸ்ரோத்ரனாக இருப்பானேயானால், காமகதன் இந்த ஆசையால அடிபடாதவனா இருந்துட்டானேயானால் அவனுடைய ஆனந்தம் இதுக்கு 100 மடங்கா போடும். இதை விட பெருசு. கிருஷ்ணாட்சய சுகசைத்தே நார்கத ஷோடசீங்கலாம். அந்த எந்தெந்த விஷயத்துல இவனுக்கு ஆசை வருதோ அந்த ஆசைப்பட்டு அந்த விஷயத்தினால எந்த சுகத்தை அடையணுமோ அந்த சுகத்தை விட 100 மடங்கு சுகம் அந்த விஷயத்துல ஆசையே வராதவனுக்கு அப்படின்னு சொல்லு. அப்ப அந்த விதத்துல பார்க்கறச்ச இந்த மாதிரி வரிசை இதே மாதிரி தேவகந்தர்வம் அப்படிலாம் வரிசை பித்ருணாஞ்சிரலோகலோகானாம் ஆனந்தாக தேவதை அதுக்கு மேலெல்லாம் போய் கர்மதேவாளுக்கு இவாளை விட ஜாஸ்தி ஆனந்தம்னு தெரியுது. இங்க கர்மானுஷ்டானம் பண்ணி சொர்க்கலோகத்துக்கு போறாளோ இல்லையோ, யாகாதிகள்லாம் அனுஷ்டானம் பண்ணி அவளுடைய ஆனந்தம் இதெல்லாம் விட 1000 மடங்கு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு தெரியுது. அதுக்கப்புறம் கடைசியில இந்திரனுடைய ஆனந்தம் அதை விட 100 மடங்கு ப்ரஹஸ்பதிக்கு ஆனந்தம், தேவகுருவா இருக்கார். அவரை விட 100 மடங்கு ஜாஸ்தி பிரஜாபதி, அவரை விட 100 மடங்கு ஜாஸ்தி பிரம்மா. இதுக்கு மேல ஏதாவது சொல்ல முடியுமானா எதுவுமே சொல்ல முடியாது. இது முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல பெரிய ஆனந்தத்தை கல்பனையே பண்ண முடியாது. அதனால எல்லாத்தையும் விட பெரிய ஆனந்தம் ச ஏகோ பிரம்மண ஆனந்தம். இங்க பாருங்க, இந்த ஆனந்தத்தை 100ஆல பெருக்கி 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 காமிச்சிருக்கு இல்லையா, இதுதான் ஆனந்த அபியாசம். இந்த மாதிரி அபியாசம் அன்னமய பரியாயத்திலேயோ பிராணமய மனோமய இந்த 4 இதுல எதுக்காவது சொல்லலாம் இல்ல. ஆனந்தமயனை சொல்லிட்டு அடுத்தபடி இவ்வளவு சொல்லி வச்சிருக்கு. சொன்னதுனால இந்த ஆனந்தமயன் அந்த பரமாத்மா தான், பரமேஸ்வரன் தான். இவ்வளவு நிரதிசயமான ஆனந்தம் கொண்டவனாக இவனை வர்ணிக்கிறதுக்காக தான் இது இவ்வளவு வந்திருக்கு. ஆக இந்த ஆனந்தமயத்தை வர்ணிக்கிறதுக்காக இவ்வளவு பெரிய ஆனந்தத்தை இப்படி எல்லாம் காமிச்சதுனாலே ஆனந்தமயா ஜீவனாக இருக்க முடியாது அப்படின்னு முதல் சொல்றேன். அப்போ கேள்வி, ஆனந்தமய சுத்தமாகணும் அப்படின்னு மந்திரத்துல சொல்றதே இந்த ஆனந்தமயம் சுத்தமாகணும் அப்படின்னு பிரார்த்தனையா இருக்கேன்னா கவலைப்படாதே, அந்த மந்திரத்துக்கு நான் அர்த்தம் சொல்றேன். எப்படி அர்த்தம் சொல்றது? இந்த சந்திரனை மேகம் மறைக்கிறதா, சில சமயம் அல்பமான மேகம் மறைக்கும். அப்போ கொஞ்சமா தெரியும் சந்திரன், பளிச்சுன்னு தெரியாது இல்லையா? ஆனா அந்த மேகம் போச்சுன்னா பளிச்சுன்னு தெரியும். இப்ப இந்த இடத்துல சந்திரனுக்கு அசுத்தி ஏதாவது வந்ததா மேகத்தினால? மேகத்துக்கும் சந்திரனுக்கும் சம்பந்தமே இல்லை. அது எங்கேயோ இருக்கு. ஆனா இந்த மேகமானது நமக்கு அந்த சந்திரனை மறைக்கிறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதனால அதனுடைய பிரகாசம் குறைஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணோம், அந்த மறைவு இருக்க ஆவரணம் அதை நிவர்த்தி பண்றதுதான் சுத்தி. அதே மாதிரி இந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கு, பரமாத்மஸ்வரூபம். அந்த பரமாத்மஸ்வரூபத்துக்கு பல காரணங்கள் மலங்கள்னால ஒரு திரோதானம் ஏற்படுறது, மறைவு ஏற்படுறது. அப்ப நமக்கு என்ன வேணும், இதை சுத்தப்படுத்தணும். இந்த மலங்களை நிவர்த்தி பண்ணினோம்னா அது சுத்தமாயிடும். இது பரமாத்மாவுக்கு இந்த மலத்துக்கு சம்பந்தம் இல்லை, நமக்கு அது தெரியாதபடிக்கு இது ஒரு திரோதானம் ஏற்படுறதோ இல்லையோ மறைவு. அந்த மறைவை நிவர்த்தி பண்ணணுங்கிறது தான் மந்திரத்துல பிரார்த்தனை பண்றது. பரமாத்மாவை சுத்தம் பண்ணி கொடுன்னு கேட்கல அப்படின்னு அர்த்தம் வச்சுக்க முடியாது. அதுதான் சொல்ற. யதா பிரகிருஷ்ட பிரகாசஸ்ய சந்திரஸ்ய திரோதாயக கன அபகமஹ ஏவ பிரசாதஹ ததா தஸ்ய நித்யசுத்தஸ்ய திரோதான மல அபநயனமேவ சுத்திஹி. இங்க பிரசாதஹான்னு இருக்கு, பிரகாஷா கூட இருக்கலாம் போல இருக்கு. சுத்திஹி தஸ்மாத் ஆனந்தமய பரமேஸ்வரः ஏவ. முதல் சூத்திரம் முடிஞ்சு போச்சு. ஆனந்தமயங்கிறது பரமேஸ்வரன் தான். இந்த மயட்டை பத்தி அடுத்த சூத்திரம் வரும். இந்த சுத்தி பிரார்த்தனையை வச்சுண்டு நீங்க கவலைப்பட வேண்டாம், இது பரமேஸ்வரகான்னு வச்சுக்கணும். அடுத்தது மயட்டு போட்டிருக்கேன், வெறும் ஆனந்தகான்னு சொல்லியிருந்தா நீங்க சொன்னதெல்லாம் கரெக்டா இருந்திருக்கும். அங்கெல்லாம் மயட்டே கிடையாது, மேல்கொண்டு எல்லா இடத்துலையும் வெறும் ஆனந்த சப்தம் தான் இருக்கு. இங்க மயட்டு சேர்த்து போட்டிருக்கேன்,
அது விகாரார்த்தகமான மயட்டாச்சு. மயட்வைத்தையோகோ பாஷாயாம் அபக்ஷாச்சாதனையோ அப்படின்னு பாணினி சூத்திரம் பண்ணியிருக்கார். ஏதையோகன்னு சொன்னா அதுக்கு முன்னாடி 2 சூத்திரம் வருது. ஒன்று தஸ்ய விகாரஹா அப்படின்னு ஒரு அர்த்தம், இன்னொன்று அவயவேச்ச பிராண்யோஷதி விருட்சேபியான்னு அவயவார்த்தம் ஒன்று இருக்கு. ஏதையோகன்னு சொல்லி அந்த விகாரம் அவயவம் இந்த 2 அர்த்தத்துல மயட்டு வரும் அப்படின்னு மேற்கொண்டு அந்த சூத்திரம் சொல்லும். இப்படி சொல்லும் போது இங்க அவயவங்கிற அர்த்தத்துல வராது, ஆனா விகாரங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கலாம். விகாரம்னா காரியம்னு வச்சுக்கிறது. ஆனந்தங்கிற அந்த பரமாத்ம ஸ்வரூபம் காரணம்னு சொல்லிட்டோம்னா பாக்கி எல்லாம் அதனுடைய காரியம் விகாரகான்னு சொல்லலாம். அந்த பிரம்மத்தினுடைய இதை அவயவங்கிற அர்த்தம் வச்சுன்னா சரியா வராது, மயட்டு, அதை விட்டுருவோம். அதனால ஜகத்துக்கே காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஆனந்த ஸ்வரூபமான பரமேஸ்வரனுடைய விகாரமாக இந்த ஆனந்தமயம் மயட் பிரத்யத்தினாலே தெரியறதுனாலே இதை நீங்க எப்படி பரமேஸ்வரனாக சொல்ல முடியும்னு கேள்வி. இதுக்கு பதில் சொல்றார், விகார சப்தான்னேதி சேன்ன பிராச்சுர்யாத். இந்த இடத்துல இந்த மயட் பிரத்யத்துக்கு வேற அர்த்தம் எடுத்துக்கலாம். இந்த விகாரம் அவயவம் சொன்னோம் இல்லையா, இது 2மே வேண்டாம், இதை 2ஐயும் விட்டுவிட. தத் பிரகிருத வச்சனே மயட்டுன்னு இன்னொரு சூத்திரம் இருக்கு. அங்க பிரகிருத வச்சனம் அப்படிங்கிற அந்த சப்தத்தினாலே ஆதிக்கியம் பிராச்சுரியத்தை தெரிவிக்கிறது. மயட்டு அன்னமயம் அல்லது அன்னமயோ யஜ்ஞா அப்படின்லாம் பிரயோகம் இருக்கு. அதுக்கு இப்போ உதாரணம் இந்த இடத்துலலாம் அந்த அன்னமயம்னு சொன்னா ஏகப்பட்ட அன்னம் இருக்கு அப்படின்னு தானே அந்த மயட்டுனா தெரியுது. அதனால அந்த பிராச்சுரியம் ஒரு ஆதிக்கியம் இருக்கே, அந்த அர்த்தத்துல கூட மயட்டு உண்டு. அப்படி வச்சு விடலாம். அப்படி வச்சுட்டா என்ன கிடைக்கும் உனக்கு அப்படின்னு கேட்டா, இந்த ஆனந்த மயகா இந்த இப்போ இந்த மீமாம்சை பண்ணினாரோ இல்லையோ, இதை விட 100 மடங்கு 100 மடங்கு 100 மடங்குன்னு சொன்னா, அப்ப பிரம்மத்தினுடைய அந்த ச ஏகோ பிரம்மண ஆனந்தன்னு சொன்ன ஆனந்தம் ரொம்ப ஜாஸ்தியா போயிடுச்சு, ரொம்ப அதிகம். அப்படிதானே கிடைச்சது. அப்ப அப்படி பார்க்கறச்ச இதைத்தான் அந்த மயட் சப்தத்தினால சூச்சனை பண்றான் சூத்திரக்கார். பிராச்சுரியார்த்தகமான மயட் சப்தம் இதைத்தான் தெரிவிக்கிறது சூச்சனை பண்றார் சூத்திரக்கார். ஆக ரொம்ப அதிகமான ஆனந்தம் இருக்கு அப்படிங்கிறத காண்பிக்கிறது இந்த மயட் சப்தம். விகாரார்த்தத்துல இதை எடுத்துக்க வேண்டாம். இதை ஒண்ணுதான் வேண்டாமா, இல்லை இதுக்கு முன்னாடியும் எல்லாமே பிராச்சுரியார்த்தத்துல வச்சுக்கலாமா அப்படின்னு நம்ம சந்தேகம் வரும். அப்படி இல்லை. அப்ப 4 மயட்டு, அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய, இந்த 4 விகாரம் ஆனந்தமயங்கிறது பிராச்சுரியன்னு வச்சுக்கலாமா? இப்படி ஒரு சில விற்த்திக்காரால் சொல்லியிருக்கா. அதனால தான் சாங்கர பாஷ்யப்படி இங்க என்ன விசேஷம்னு கேட்டா, ஆனந்தமயாதிகரணத்துல முதல்ல ஒரு தடவை விற்த்திக்காரர் சொன்னபடி அந்த 8 சூத்திரத்துக்கும் வியாக்கியானம் பண்ணி கொடுத்துட்டார். வியாக்கியானம் பண்ணிட்டு அப்புறம் இதன் துவிக வக்தவியம் அப்படின்னு ஆரம்பிச்சு யுக்திகாரர் இப்படி வியாக்கியானம் பண்ணிட்டார். ஆனா அது யுக்திக்கு சரியா இல்லை, ஸ்ருதிக்கும் சரியா இல்லை அப்படின்னு சொல்லி அதை ஆக்ஷேபம் பண்றார். ஆக்ஷேபம் பண்ணி இந்த மாதிரி இல்லை, மற்ற 4 இடத்துல மயட்டு விகாரார்த்தத்துல சொன்னியே, இப்ப திடீர்னு மாத்தின்ட்டுட்டிய இந்த இடத்துல ஆனந்தமயகாங்கிற இடத்துல மயட்டு பிராச்சுரியார்த்தேன்னு சொன்னா அது எப்படி சரியா வரும் கேட்டிருக்கார். இவர் என்ன பண்ணினார், இதுவும் மற்ற இடத்துல இல்லை, இவர்கிட்ட தான் இருக்கு. இவர் என்ன பண்ணிட்டார், எல்லா இடத்துலையும் நான் விகாரம் சொல்லலை, எல்லா இடத்துலையும் பிராச்சுரியமும் சொல்லலை, 3 விகாரம்னு சொல்றேன். எந்த இடத்துல? அன்னமய பிராணமய மனோமய அப்படிங்கிற இந்த 3 மயம் இருக்கே, இது விகாரார்த்தம். ஆனா விஞ்ஞானமயகாங்கிறது விகாரார்த்தம் இல்லை, ஆனந்தமயகாவும் விகாரார்த்தம். அங்க 2 இடத்துலையுமே பிராச்சுரியார்த்தம் தான். ஆக விஞ்ஞானமயகாங்கிறது யாருன்னு கேட்டா, புத்தின்னு முன்னாடி சொன்னார் இல்லையா, அப்படி வச்சுக்கூடாது. விஞ்ஞானமயோ ஜீவஹா விஞ்ஞான பிரச்சுரஹா விஞ்ஞானமயா ஜீவஹா. அன்னமய பிராணமய மனோமய பரியந்தமேவ மயட் விகாரார்த்தா. அது நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி சரீரம், பிராணன், மனசு, அது சரிதான். ஆனால் விஞ்ஞானமயகாங்கிறது ஜீவாத்மா, அந்த இடத்துல மயட்டு பிராச்சுரியார்த்தம். இதே அதிகரணத்துல நாம மாத்வ அதிகரணத்தை பார்த்தோம்னா அவளும் இந்த விஷய வாக்கியத்தையே எடுத்துட்டு விசாரம் பண்ணியிருக்காங்க.
சாதாரணமா அவளுடைய விஷய வாக்கியமே தனியா போயிடும், வேற இடத்துக்கு போயிடும். ஆனா இந்த அதிகரணத்துல விஷய வாக்கியம் 3 மதத்திலையும் எந்த மதத்திலையுமே மாறல. இந்த ஆனந்தமய அதிகரணத்துல இதே தைத்திரிய உபனிஷத்து இதே தான் விஷயமா வச்சுட்டு இருக்கான். ஆனா அவளுடைய சித்தாந்தம் என்னன்னு கேட்டா, அன்னமயத்திலேருந்து ஆரம்பிச்சு 5மே பிரம்மம்னு சொல்றோம். அன்னமய, பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய, ஆனந்தமயம் எல்லாம் பஞ்ச பிரம்மவாதம். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பிரம்மம் தான். அது பிரம்மத்தினுடைய ஒவ்வொரு ரூபம்னு சித்தாந்தம் பண்றதுக்காக ஆனந்தமயோபியாசாத்னு சூத்திரம் வந்ததுன்னு அவளுடைய பிரக்கிரியை இருக்கு. ஆக இங்கே மாத்திரம் விஞ்ஞான மயகாலையும் பிராச்சுரியம்தான் மயடர்த்தம், ஆனந்தமயகாங்கிறதுலையும் பிராச்சுரியார்த்தம் தான் அப்படின்னு இவர் சொல்லிட்டார். அதனால விஞ்ஞானமயகாங்கிற இந்த சப்தம் ஜீவனையும் ஆனந்தமயகாங்கிற சப்தம் பரமேஸ்வரனையும் குறிக்கிறதாக வச்சுக்க வேண்டியது அப்படின்னு இந்த 2வது சூத்திரத்துக்கு அர்த்தம் பண்ணிட்டார். அப்போ கேட்பான், இத்தனை இந்த நம்ம சாங்கர பாஷ்யத்துல விற்த்திக்காரரை கண்டனம் பண்ணும்போது இந்த கேள்விதானே வந்தது. வரிசையா இந்த 4 இடத்துல விகாரம் சொன்னியே, திடீர்னு மாத்திண்டியே, எப்படி மாத்தினேன், அதே அர்த்தத்தை தான் நான் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அதுக்குதான் சொல்ல தத்தேது வியபதேசாச்சன்னு இந்த சூச்சம் எப்படி அவதாரிக்க வச்சிருக்காரு பாருங்க. சர்வதா விகார பிரகரண படித்தத்வாத் விகாரார்த்த ஏவ சமுச்சிதா மயட் சப்தஸ்ய இத்யாசங்கியாக தத்தேது வியபதேசாச்ச. அதாவது விகாரார்த்தகமாக தானே ஆரம்பிச்சு சொல்லிட்டு இருக்கா. அன்னமயா விகாரண விகாரா, பிராணமயா பிராணவிகார் அப்படின்னு சொல்ல எல்லாமே விகாரார்த்தத்துல தானே இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கிறது திடீர்னு மாத்துவானே அப்படின்னு கேட்கிறார். அப்ப சொல்றார் தத்தேது வியபதேசாச்சு, மேல்கொண்டு பார்க்கணும். ஆனந்தமயத்தை சொல்லிட்டு அந்த ஆனந்தமயத்தை சொல்லிட்டு வரச்ச அடுத்த பிரகரணத்துல மேல்கொண்டு ஏஷ ஏவானந்தயாதின்னு வரும். இந்த ஆனந்தமயகாங்கிறதுல இந்த மயட் பிரத்யம் பிராச்சுரியார்த்தத்துல இருக்குங்கிறத சூச்சனம் பண்றது இந்த வாக்கியம். ஏஷக்கேவ ஆனந்தயாத்தினா என்ன அர்த்தம்? இந்த ஜீவன்கள்லாம் ஆனந்தப்படுறாளே, ஏதாவது சம்சாரத்துல கொஞ்சமாவது சௌக்கியத்தை அனுபவிக்கிறாளே, அந்த சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியது யாருன்னு கேட்டா இவர் தான். இந்த ஆனந்தமயா ஏஷக்கேவா ஆனந்தயாதி அப்படின்னு சொல்றார். ஆக ஜீவாத்மாக்களுக்கு அவ அனுபவிக்கக்கூடிய ஆனந்தத்துக்கு காரணமாக இருப்பவர் அப்படின்னு சொன்னால் இவர் ஆனந்தமாக இல்லாதவராக இருக்க முடியுமா? ஒருத்தன்கிட்ட நிறைய பணம் இருந்தா அப்போ மற்றவாளுக்கும் அவன் பணத்தை கொடுக்க முடியும். இவன்கிட்டே ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா இவன் எப்படி இன்னொருத்தனை கொடுக்க முடியும்? ஆக இவர்கிட்ட ஆனந்தம்ங்கிறது இல்லாத பட்சத்துல மற்ற ஜீவன்களுக்கெல்லாம் இவர் ஆனந்தத்தை கொடுக்கவராக எப்படி இருக்க முடியும்? அதுல இருந்து என்ன தெரியறதுன்னு கேட்டா, ஜீவன்களுக்கெல்லாம் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கணும்னா இவர்கிட்ட நிறைய ஆனந்தம் இருக்கணும். அவ்வளவு ஆனந்தம் இருக்கிறவராக இவர் இருக்கணும்னு சொன்னா இதுல இருந்து என்ன தெரியுது? அந்த மயட்டு பிராச்சுரியார்த்தத்தை வச்சுட்டாங்க. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒன்றும் சொல்லலை. அன்னமயக பிராணமயகால இந்த அன்னமயம் தான் எல்லாருக்கும் அன்னத்தை கொடுக்கறது அப்படி ஒரு வார்த்தை சொல்லலை. அந்த மாதிரி இங்க ஆனந்தயாத்தின்னு விசேஷமா சொன்னபடியாலே இந்த மயட் பிரத்யம் விகாரார்த்தத்துல தான் வச்சுக்கணும். இது அடுத்த சூத்திரம். தத்தேது வியபதேசாச்ச ஏஷேவானந்தயாதி இது ஜீவான் பிரதி ஆனந்தஹேதுதயா ஆனந்தமய ஸ்ரூயத்தே ஸ்வயம் பிரச்சுரானந்தோ ஹி பரான் ஆனந்தயதி. இவன் நிறைய ஆனந்தத்தோட இருந்தான்னா மற்றவங்களுக்கும் ஆனந்தத்தை கொடுக்க முடியும். அத்தः பரமேஸ்வர ஏவ ஆனந்தமய. சூத்திரார்த்தங்கள்லாம் ரொம்ப 2 வரியில முடிஞ்சு போடுது, சின்னதா இருக்கு. வியாக்கியானம் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இதுக்கு மேல இன்னொரு கேள்வி வருது. இதுதான் கடைசி சூத்திரம். இந்த முதல் ஆனந்தமயாதிகரணத்துல 4வது சூத்திரத்துக்கு நாம வந்துட்டோம். ஆனந்த பிரச்சுரஹா பரமேஸ்வரஹா ஆனந்தமயா அப்படின்னு சொல்லிட்டலாம். அப்படி சொன்னாலும் பிரம்ம புச்சம் பிரதிஷ்டான்னு தனியா சொல்லியிருக்கே. இந்த ஆனந்தமயத்துக்கு வேற ஒரு தனியாகத்தானே அந்த பிரம்மத்தை புச்சமாக சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப அதுல என்ன தெரியுது? ஆனந்தமயத்துக்கு ஆதாரமாக உள்ளது பிரம்மம் அப்படின்னா இந்த ஆனந்தமயம் பிரம்மமா இருக்க முடியாது. இந்த ஆனந்தமயத்தை பிரம்மமாக வச்சுட்டோமானால் அப்ப பிரம்மபுச்சம் பிரதிஷ்டாங்கிறது என்னது? அது பிரம்மபுச்சம் பிரதிஷ்டான்னு சொன்ன பிரம்மம்னு சொல்லியிருக்கு. ஆரம்பத்திலையும் பிரம்மன் தான் இருக்கு. பிரம்ம விதாத்மோதிபரம் சத்தியம் ஜானம் அனந்தம் பிரம்மா.
அப்ப அப்படி இருக்கும்போது பிரம்மபுச்சம் பிரதிஷ்டான பிரம்மத்தை எடுத்துண்டால் அது ஆனந்தமயத்துக்கு புச்சமாக சொல்லப்பட்டது அப்படின்னு வச்சுட்டோமானால் அப்ப ஆனந்தமயம் வேறையா தானே இருக்கணும், அது எப்படி பிரம்மமா இருக்க முடியும்? இதுதான் அடுத்த கேள்வி. இதுக்கு பதில் சொல்றார், மாந்திரவர்ணிகமேவச்ச கீயதே. மாந்திரவர்ணிகம்னு சொன்னா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படிங்கிற மந்திரவர்ணோதிதம் பிரம்மா. இங்க எப்படி பிரிச்சிருக்கானா, சூத்திர காலத்திலே இந்த மாதிரி விபாகம் இருந்திருக்குன்னு தெரியுது. இந்த பிரம்மவித் ஆப்னோதி பரம் அப்படிங்கிற இந்த முதல் வாக்கியம் இருக்கே, இது பிராமணம், இது மந்திரம் இல்லை. ததேஷா புக்தா அப்படின்னு சொல்லி இந்த அர்த்தத்துல ஒரு ருக்கு சொல்லப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு மேல வருது. அப்ப சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மாங்கிறது இருக்கே, இது 4 வரி கொண்ட ருக்கு மந்திரம். ருக்கு தான் மந்திரம். மந்திரம் மந்திரம் அப்படின்னு சொன்னா வேத வாக்கியம் எல்லாம் மந்திரமும் நாம நினைச்சுக்க முடியாது. மந்திர பிராமணையோர் வேத நாமதேயம், மந்திராஷ்ட பிராமணஞ்ச ரெண்டும் கலந்தது சேர்ந்தது தான் வேதம்னு சொல்லப்படுறது. அதுல பிராமணம் வேற மந்திரம் வேற. மந்திரங்கிறது ருக்கு யஜுஸ் சாமா அப்படிங்கிறது 3 விதமாக இருக்கு. இங்க ரிக் மந்திரமாக இருக்கு. ஆக இந்த 4 வரி தான் நமக்கு மந்திரம். அங்க சொல்லப்பட்ட பிரம்மந்தான் இங்க சொல்லப்படுறது ஆனந்தமயங்கிற சப்தத்தினாலே அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாருங்க ஒரு விசேஷம், பிரம்மவித ஆப்னோதி பரம் அப்படின்னு சொன்னி அந்த பிராமணத்துல சொல்லப்பட்ட பிரம்மன் தான் இங்கே சொல்லப்படுறது அப்படின்னு சொல்லல. அப்படி சொல்லியிருக்கலாமா? பிரம்மவித ஆப்னோதி பரம் அப்படின்னு ஆரம்பிச்சதே அந்த பிரம்மன் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு ஆனந்தமயங்கிறதுனால அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அப்படி சொல்லலை. ஏன் அப்படின்னு கேட்டா, அதுவே முதல்ல பிராமண வாக்கியம். ஒரு பிராமண வாக்கியத்துக்கும் மந்திர வாக்கியத்துக்கும் என்ன ஒரு சம்பந்தம்னு கேட்டா, மந்திரத்துல சுருக்கமா சொன்ன விஷயத்த பிராமணங்கிறது விஸ்தரிச்சு சொல்லும், விஸ்தாரப்படுத்தி சொல்லும். அது சில விஷயங்கள்லாம் இதை விவரணம் பண்ணும். மந்திரத்துல சொல்லியிருக்கிற பிரம்மத்தை தான் இந்த பிராமண வாக்கியமா மேல வரக்கூடிய இது விஸ்தாரமா சொல்லும் போது இந்த இடத்துல சொல்லியிருக்கு அப்படின்னு ஒரு சம்பந்தம் இருக்கு. மந்திரவர்ணத்துல சொன்னதை பிராமணம் விஸ்தாரமா சொல்லும். பிராமணத்திலே சொன்னதை பிராமணமே விஸ்தாரம் பண்றதுக்காக வராது. அதனால தான் சூத்திரக்காரர் என்ன பண்ணிட்டாருன்னா, மந்திரவர்ணத்துல சொன்னதை தான் இங்கே சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா வியாக்கியான வியாக்கிய பாவங்கிறது தெரியுது. மந்திரத்தை வியாக்கியானம் பண்றதுக்காக மேல் கொண்டு வந்திருக்கு. மந்திரமே இங்க ஒரு சின்ன சூத்திரம் மாதிரி பிரம்மவிதாப்னோதி பரம்ங்கிறதுக்கு வியாக்கியானமா தான் வந்திருக்கு. அந்த பிரம்மன்னா என்னன்னு தெரியும் சொல்றதுக்கு. அதுக்கு மேல அந்த மந்திரத்துல சொன்ன விஷயத்தை வியாக்கியானம் பண்ணி விஸ்தாரம் பண்ணியிருக்கு மேல்கொண்டு கிரந்தம் எல்லாம். ஆகையாலே மாந்திரவர்ணிகமே வச்ச கீயத்தே அப்படின்னு சொல்றார். ஆனந்தமயகாங்கிற சப்தத்திலே அந்த சொன்ன மந்திரவர்ணத்துல சொன்ன அந்த பிரம்மன் தான் சொல்லப்படுறது, மாற்றவே முடியாது. அப்ப பிரம்மபுச்சம் பிரதிஷ்டா அவர் என்ன பண்ணுவேன்னா அதுக்கு வேற அர்த்தம் சொல்லலாம். இந்த பிரம்மங்கிற சப்தம் பிரணவத்தை சொல்லக்கூடியதாக இருக்கு. ஓம் தத் பிரம்மா இத்தியாதி ஸ்தலத்துல பிரம்மசப்தம் பிரணவத்துக்கு கூட பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கு. அதனாலே பிரணவம் அந்த பரமேஸ்வரனுக்கு வாச்சகம். தஸ்ய வாச்சக பிரணவகா அப்படின்னு பதஞ்சலி சொல்லிட்டார் யோக சூத்திரத்துல. அதனால பிரணவத்தை சாட்சாத் பரமேஸ்வர வாச்சகமாக சொன்னபடியாலே அந்த பிரணவம் பிரம்மா இருக்கே, அது அவருக்கு வாச்சகமான சப்தம், அது உபாசியமாகவும் இருக்கு. அதை இங்க பிரதிஷ்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு புது விஷயம். இந்த விஷயம் வேற எங்கேயும் சொல்லலை. அதனால இந்த ஆனந்தமய பரியாயத்துல பிரம்மபுச்சம் பிரதிஷ்டா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லப்பட்ட பிரம்மங்கிறது பிரணவம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டார். இப்படியாக ஒரு வழியா ஆனந்தமயாதிகரணம் முடிஞ்சு போச்சு. ஆனா இதே ஆனந்தமயாதிகரணத்துல இதே சூத்திரங்களுக்கு வேற சில விதமா இன்னும் சில பேர் வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த வியாக்கியானங்கள்லாம் ஆகம சம்பிரதாயத்தை அனுசரிச்சு வர சில விற்த்திக்காரால் பண்ணியிருக்கான்னு தெரியுது. கேச்சித்து அந்நேத்து அப்படின்னு சொல்றார். நமக்கு தெரிஞ்ச வேற புஸ்தகத்துல எங்கேயும் இருக்கா மாதிரி தெரியல. மதாந்தர விஷயமாக இதை எடுத்துக்க முடியாது. இந்த சம்பிரதாயத்திலேயே இதுக்கு முன்னாடி உள்ளவா சில விற்த்திக்காரால் இப்படி கூட அபிப்பிராயப்பட்டு வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அந்த வியாக்கியானத்தை இவர் ஒன்றும் கண்டிக்கல. இந்த மாதிரி வியாக்கியானம் பண்ணியிருக்கா, அந்த மாதிரி ஒருத்தர் வியாக்கியானம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். இப்ப என்ன வியாக்கியானம் பண்ணியிருக்காங்கிறத நம்ம பார்ப்போம். அத்திர கேச்சிதாகு இவ என்ன பண்ணியிருக்கா, இப்ப பரமேஸ்வரஹான்னு சொன்னோம் இல்லையா, ஆனந்தமய பரமேஸ்வரஹான்னு வச்சுக்கலாம். ஆனா எப்படி வச்சுக்கணும்னு கேட்டா,
அதை அந்த பரமேஸ்வரனுடைய சக்தி ரூபமாக வச்சுக்கணும். பரமேஸ்வர சக்தி. இந்த இடத்துல பரமேஸ்வரகாங்கிறது அதான் மாந்திரவர்ணிகமான அந்த பிரம்மம் இருக்கே, அந்த பிரம்மம் பிரம்மபுச்சம் பிரதிஷ்டால தான் சொல்லப்படுறது. அதுதான் பிரம்மம். ஆனந்தமயா அப்படிங்கிறது இருக்கே, அந்த பிரம்மத்தினுடைய சக்தியாகும். மாயான்னு சொல்லலாம், எத்தனையோ சிச்சக்தின்னு சொல்றோம் இல்லையா, அந்த சிச்சக்தி ரூபமாக சொல்லணும். அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் அதனுடைய காரியம் சொல்லப்பட்டது அப்படின்னு ஒரு 3 விதமா பிரிச்சுண்டு வியாக்கியானம் பண்றான். அதை நான் சொல்றேன். அத்திர கேச்சித் ஆஹு பரமாகாச ரூபா பிரகிருத்தியாத்மா ஆனந்தமயः இதி ஸ்ரூயதே ந விஸ்வாதிகம் நிமித்தம் பரம் பிரம்ம யத் சத்யம் ஞானமனந்தம் பிரம்ம இத்யுச்யதே. சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு பிரம்மத்தை சொல்லுது. தஸ்மாத்வா ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாச சம்பூதகான்னு சொல்லி ஒரு பஞ்சபூதங்களுக்கு காரணமாக பிரகிருத்தியாக சொல்லப்பட்டது இருக்கு. அது சத்தியம் பிரம்ம இல்லை, அந்த பிரம்மம் இல்லை. அந்த பிரம்மத்தை ஜெகத்காரணமாக நேராக வச்சுக்க முடியாது. அப்ப என்ன வச்சுக்கணும்? நடுப்புற ஒரு பிரகிருதி வருது, அந்த பிரகிருத்தியாத்மா. இது அந்த பிரம்மத்தினுடைய சக்தி. சக்தின்னு சொன்னா சக்தி சக்தி மத்தோ ஒரு அபேதகான ஒரு சித்தாந்தம், தாதாத்மியம். அக்னியும் அக்னிக்கு இருக்கக்கூடிய அந்த தாக சக்தியும் ரெண்டையும் தனித்தனியா பிரிச்சு எடுக்க முடியாது. அதனால பேதம் இல்லை. பேதம்ங்கிறது இருக்கு, ஆனா தாதாத்மியம் உண்டு. அப்பேற்பட்ட ஒரு ஸ்வரூபம் அது. அந்த மாதிரி இந்த நடுப்புற சர்வ ஜெகத் காரணமாக பிரகிருத்தி ஆத்மா ஒன்று சொல்லப்படுறது. இது அந்த பிரம்மத்தினுடைய சக்தியாக வைத்துக் கொள்ள வேண்டியது. அதுக்கு காரணங்கள் என்னன்னு சொல்றோம். பிரகிருத்தியாத்மா ஆனந்தமயா இது ஸ்ரூயதே. இதை தாண்டி இந்த தர்மியாக இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டா அது விஸ்வாதிகம். விஸ்வாதிகம் நிமித்தம் பரம் பிரம்மா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. அதற்கு உச்சம் பிரதிஷ்டான்னு சொல்லப்படுறது. இதை எப்படி நினைக்கிறீர்கள், இது எப்படி இந்த கொண்டு வந்தேள்னு கேட்டா இந்த வாக்கியத்தை நம்ம பார்த்துட்டு வந்தா தெரியும். தஸ்மாத்வா ஏதஸ்மாத் ஆத்மா ஆகாச சம்பூதா இது ஆகாஷாதி பிரபஞ்ச பிரகிருதித்வேன ஸ்ருதா ஆனந்தமய பரமாகாசம். இந்த ஆகாசத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய ஆகாசம் பரமாகாசம். ஆகாசத்தையே பரமாகாசம் சொல்லி, ஆகாசம் அந்த பரமாகாசத்திலேன்னு வந்தது. அந்த பரமாகாசத்தை தான் அவ்யாகிருத ஆகாசம்னு சொல்றது உண்டு. அந்த அவ்யாகிருத ஆகாசங்கிறது சிச்சக்தி, பரமாத்மாவுடைய சக்தி ஸ்வரூபம். யதே அது பரமாகாச ரூபத்துவம் அஸ்ய யதேஷ ஆகாச ஆனந்தோ ந ஸ்யாத் இத்யதஹ அவகம்யதே. இந்த ஆகாசத்தை ஆனந்தஹான்னு சொல்லப்படுது. அப்படின்னா இது இந்த பூதாகாசமா இருக்க முடியாதோ இல்லையோ, அதனால இது பரமஹா ஆகாஷா பரமே வியோமன்னு வேற சொல்றது. ஆக பரம ஆகாசம்னு சொல்லியிருக்கு. பிரம்மபுச்சம் பிரதிஷ்டா இது பிரம்மா ஆனந்தாகாசஸ்ய ஆதாரத்வேன அவகம்யதே. புச்சம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல ஆதாரம்னு அர்த்தம். பிரதிஷ்டா ஆதாரம். ஆக இந்த ஆனந்த பரம ஆகாசம்னு சொல்லப்பட்ட இந்த ஆனந்தத்துக்கு இது ஆதாரமாக இருப்பது பிரம்மம். அப்படின்னா அது தர்மி, இது தர்மம். கடத்துவம் எங்க இருக்குன்னா கடத்துல இருக்குன்னு சொல்றோமா. அப்ப கடங்கிறது தர்மி, கடத்துவம் அதுல இருக்கக்கூடிய தர்மம். பிரிக்க முடியாது. ஆனா ஆதாராதேய பாவம் உண்டு, தர்ம தர்மி பாவம் உண்டு. அதே மாதிரிதான் இந்த பிரம்மத்துக்கும் இந்த ஆனந்தமயத்துக்கும். ஆனந்தமயம் தர்மம், அதுக்கு ஆதாரம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொல்லப்பட்ட பிரம்மம் அப்படின்னு இவர் சொல்றார். அதையேவ ச ஏகோ பிரம்மண ஆனந்தஹ இது பிரம்மாஸ்ரிதத்வேன அவகம்யதே. இந்த ஆனந்தமயத்தை பத்தி பரிசா சொல்லிட்டு வரைச்சதான் இது பிரம்மணா ஆனந்தஹான்னு ஷஷ்டி விபக்தியை போட்டிருக்கு. பிரம்ம ஆனந்தஹான்னு நேர போடல. ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் அங்க சமானாதிகரணமா இருக்கு. ஆனா இங்க சொல்லும் போது பிரம்மணா ஆனந்தஹா. இந்த ஆனந்தம் இருக்கே, ஆனந்தம்னா இந்த ஆனந்தமயம், இந்த ஆனந்தம் பிரம்மத்தினுடைய ஆனந்தமாக்கும் அப்படின்னு சொன்னா பிரம்மங்கிறது தர்மியா, இந்த ஆனந்தமயங்கிறது அதனுடைய தர்ம ரூபமாக இருக்கு. பிரம்மாஸ்ரிதத்வேன அவகம்யதே. புனः ஏஷ ஏவ ஆனந்தோ பிரம்மேதி விஜானாத் ஆனந்தாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே இத்தியாதினா சகலபூத பிரகிருதித்வேன அபிதீயதே. ரெண்டு வல்லியும் இதோட சேர்ந்த ஒரே இதுதான்.
ஆக மேல அடுத்த பிருகுவல்லியில பார்க்கும்போது இப்ப இந்த ஆனந்தமயம் சொன்னோமோ இல்லையோ, இந்த ஆனந்தமயத்தை எல்லா பூதங்களுக்கும் பிரகிருத்தியாக நிரூபணம் பண்ணப்பட்டிருக்கு. ஆனந்தாத்யேவகல் விமானி பூதானி ஜாயந்து. இப்ப இதுல என்ன அது வருதுன்னு சொன்னா இந்த ஆனந்தமயத்தை தான் அங்கேயும் நிரூபணம் பண்றது. சரி, அப்படி இருக்கும்போது ஆனந்தோ பிரம்மான்னு எப்படி சொல்லலாம் இங்க அப்படின்னு கேட்டா, ஆனந்தோ பிரம்மேதி ஆனந்தஸ்ய பிரம்மத்துவ வியபதேசஸ்து பிரம்ம தர்மத்வேன ததபேதாத். தர்ம தர்மனோர் அபேத. ஆக பிரம்மத்துக்கிட்ட ஆனந்தம் நிறைய இருக்கு. பிரம்மங்கிறது ஆனந்தத்தை உடையது அப்படி சொன்னா தர்மி. அதனுடைய ஆனந்தங்கிறது நம்ம சிச்சக்தின்னு வச்சுக்கலாம். அந்த சக்தி ஸ்வரூபமாக இருப்பதுதான் இந்த ஆனந்தமயம் அப்படின்னு ஆனந்தமய சப்தார்த்தான்னு வியாக்கியானம் பண்ணிட்டாய்வா. சைஷா பார்கவி வாருணி வித்யா பரமேவ்யோவன் பிரதிஷ்டிதா. பார்கவி வாருணி வித்யா அப்படின்னு சொன்னா இந்த வித்தியில ஒருத்தர் சிஷ்யராக இருந்து ஒருத்தர் குருவா இருந்து உபதேசம் பண்ணி கிடைச்சுதான். குரு வை வாருணி வருணம் பிதரம் உபசசார அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஆக வருணன் உபதேசம் பண்ணியிருக்கார், பிருகு அதை கிரகிச்சுட்டு இருக்கார் சிஷ்யரா இருந்துட்டு. அந்த காரணத்தினால இந்த வித்யை பார்கவி வாருணி வித்யான்னு சொல்லப்படுறது. இந்த பார்கவி வாருணி வித்யா எந்த விஷயத்தை பத்தினது அப்படின்னு கேட்டா பரமேவ்யோமன் பிரதிஷ்டிதா அப்படின்னு. பரமேவ்யோமன்னு சொன்னா பரம ஆகாஷா இல்லையா, ஆகாசத்துக்கும் காரணமான ஒரு ஸ்வரூபம் பரமாகாஷாங்கிறது. அதுதான் பிரம்மத்தினுடைய பரமேஸ்வரனுடைய சக்தி. பிரம்மத்தினுடைய சக்தியானது அந்த சிச்சக்தி தான் பரமஹா ஆகாஷா. அதை பத்தினது இந்த வித்யை அப்படின்னு. அந்த இடத்துல பிரம்மத்தை பத்தினது இல்லையா அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும். அதனுடைய சக்தியை பத்தின வித்யை தான் அவ சிஷ்ய குரு ரெண்டு பேரும் சம்வாதம் பண்ணி தெரிஞ்சின்றாளா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. பிரம்ம தர்ம ரூபே பரமானந்த ரூபே பிரபஞ்ச பிரகிருத்தௌ பரமசக்தி பர்யாயே சிதாத்மனி பரமேவ்யோம்னி வாருணி வித்யா சமாப்தா இது உச்சதே. சைஷா பார்கவி வாருணி வித்யா. ஒண்ணும் இல்லை, இந்த தர்மங்களை சொல்லி இந்த தர்மங்களுக்கு ஆதாரமான தர்மி இருக்கே, அந்த தர்மி விஷயத்துல இந்த வித்தியங்கிறது முடிவடைகிறது. அப்ப அந்த விதத்துல பார்க்கும்போது அந்த மாந்திரவர்ணிகமான பிரம்மத்தை விட்டு கொடுக்கல, அது இருக்கவே இருக்கு. ஆனா அதே சமயத்துல இந்த ஆனந்தமயங்கிறது இதை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி சொல்றது, அதனுடைய தர்மமாக சொல்லப்படுறது. ஆக முன்னாடி ஸ்ரீகண்ட பாஷ்யத்துல சொன்னபடி அந்த பிரம்மம் பிரணவம் அப்படின்னு வச்சுட்டு வியாக்கியானம் பண்ணிட்டார். ஆனா இவா என்ன சொல்றா அப்படின்னு சொன்னா பிரம்மங்கிறது பிரம்மம் தான், இந்த ஆனந்தமயங்கிறது அந்த பிரம்மத்தினுடைய சக்தியாக்கும், இப்படி வியாக்கியானம் பண்ணலாம் அப்படின்னு கொண்டார். ததா பிரம்ம தர்மஸ்வபாவா பிரகிருத்தியாத்மா பரமாகாச ரூபா பரமசக்தி ஆனந்தமய இது உச்சதே. தர்மித்வேன பிரதிஷ்டா இது உச்சதே பரம்பிரம்மா. இந்த பரம்பிரம்ம இருக்கே பிரதிஷ்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா ஆதாரம். அப்படின்னா இந்த ஆனந்தமயனுக்கும் ஆதாரமாக ஆதாரமாக இருப்பது அந்த பிரம்மம். அப்ப இதுக்கு முன்னாடி விஞ்ஞானமயகான்னு சொன்னது அது யாருன்னு கேட்டா விஞ்ஞானமயச்ச ததுபாசகோ ஜீவக. அதுல வித்தியாசம் இல்லை. விஞ்ஞானமயோ ஜீவகான்னு இதுக்கு முன்னாடி சொன்னார். பிராணமய அன்னமய பிராணமய மனோமய பரியந்தம் விகாரார்த்தம். விஞ்ஞானமயங்கிறது ஜீவன்னு இவரு சொன்னார், ஆனந்தமய பரமேஸ்வரகான்னு சொன்னார். இப்ப கொஞ்சம் வித்தியாசம். விஞ்ஞானமய பரியந்தம் அதேதான் ஜீவகா. அதுக்கப்புறம் ஆனந்தமயங்கிறது அந்த பிரம்மத்தினுடைய சக்தி. ஆனந்தம் அது தர்மி தான் பிரம்மா. அப்படி பிரதிஷ்டாபூதாத் தர்மிணः பிரம்மணः தர்மபூதஸ்ய ஆனந்தமயஸ்ய சக்தியாத்மனः பேதாத் ஆனந்தமய ஆத்மா பிரம்மா இத்தியபிப்பிராயேண ஆனந்தமயோபியாசாத் இது சூத்திரக்காரேண சூத்ரிதம். இப்போ சூத்திரக்காரர் ஆனந்தமயத்தை என்னன்னு சொல்றாருன்னு சொன்னா ரெண்டுக்கும் அபேதம் இருக்கு. தர்ம ஒரு அபேதத்தை வச்சுட்டு ஆனந்தமயோபியாசாத்னு சொன்னாரே தவிர இதே சமயத்துல அந்த பிரம்மம் இது பிரம்மம் இல்லை, அது பிரணவங்கிற அபிப்பிராயத்துல சொல்லப்படலை. பிரம்மமும் இதுவும் ஒண்ணுதான் அப்படின்னு.
இது ஒருத்தருடைய வியாக்கியானம். இன்னொரு வியாக்கியானம் இருக்கு, அதோட இந்த அதிகரணம் பூர்த்தியாகிறது. அபரே புனகா, இவா என்ன சொல்றா, இந்த அன்னமயம் பிராணமயம் மனோமயம் அப்படின்னு வரிசையா சொல்லியிருக்கு. இது எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி அந்த அர்த்தத்தில் எல்லாத்துக்கும் கொஞ்சம் அர்த்தம் மாறுறது. அன்னம் சரீரம் பிராணன் மனசு அப்படி இல்லை. இவா எல்லாருமே ஒவ்வொரு காரண புருஷாலா வச்சுக்கணும், ஒவ்வொரு தேவதைகள் அப்படி வச்சுக்கணும். இதெல்லாம் தாண்டினா அந்த பரமசிவம் சிவாட்சம் பரம் பிரம்மா அந்த தத்துவம் கிடைக்கிறது. ஆக இந்த 5 மயம் இருக்கே, அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமயன்னு, இது ஒவ்வொன்றும் கிரமேண பிரம்மா விஷ்ணு ருத்ர ஈஸ்வர சதாசிவா ஆனந்தவை தான் சதாசிவா கிரமமா வச்சுக்கணும். இந்த 5 ஸ்வரூபத்தை சொல்றது இது எல்லாமே காரண புருஷாக. இதை தாண்டி இதுக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடியது பரமசிவாக்கியம் பிரம்மா உச்சம் பிரதிஷ்டா. இதுதான் சத்தியம் ஞானமந்தம் பிரம்மா. இவா வியாக்கியானம் பண்றா. அன்னே புனகா, அதுல அந்த பிரம்மத்தை அடையணும்னா இவாளெல்லாம் தாண்டின்னு தான் போனோமா. இந்த லோக இவாளெல்லாம் தாண்டி போய் தான் அந்த பிரம்மத்தை அடைய முடியும் அப்படிங்கிறது இந்த பெரிசா இதெல்லாம் போட்டிருக்கார். ஒவ்வொன்றுக்கும் சதாசிவாதய சர்வே மூர்த்தியாத்மானோ யதிஷ்டிதாக லோகானுகிரகணாயைவ சிவேன பரமேஷ்டினா அயஸ்யக்னௌ சமாவிஷ்டே தாகோக்னேரேவ நாயசா மூர்த்தியாத்மசு ஏவம் ஐஸ்வர்யம் ஈஸ்வரஸ்யைவ நாத்மனா. ஒரு நிறைய பெருசா போட்டிருக்கார், நான் கொஞ்சமா எடுத்துன்னு சொல்றேன். இந்த அயஸ்னா லோகம், அதாவது இரும்பு. இந்த இரும்பை நெருப்புல போட்டு நல்லா சூடு பண்ணிட்டாக்க அப்புறம் வெளியில எடுத்துடலாம். வெளியில எடுத்ததுக்கு அப்புறம் தொட்டா சுடுமா இல்லையா? இப்போ எது சுடுறது? இரும்பு சுடும், இரும்பு பாத்திரம் சுடுறது அப்படின்னு சொல்றாங்க. பாத்திரம் சுடுறதா இல்லை அதுல ஏறி இருக்கக்கூடிய நெருப்பு சுடுறதா? நெருப்பு தான் சுடும், பாத்திரம் சுடாது. ஆனா நமக்கு அந்த நெருப்பு தெரியாததுனால பாத்திரத்தை தொட்டா சுடுறதா இதை வச்சுட்டு பாத்திரம் சுடுறது அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரிதான் இந்த பிரம்மா விஷ்ணு ருத்ர ஈஸ்வர சதாசிவேஷு இந்த ரூபங்கள் எல்லாத்துலேயும் அனுசூத்தமா உள்ளது இருந்துட்டு இத்தனை ஜெகத்துக்கும் சிருஷ்டியாதிகளுக்கு காரணமா இருந்துட்டு இருக்கு. ஆனா நமக்கு தெரிஞ்ச வரையில் எப்படி தெரியும்? அது தெரியல. எது காரணமோ அது தெரியாது. இந்த ரூபம் தான் தெரியுது, பிரம்மா விஷ்ணு ருத்ரஹா இப்படி தெரியுறது இல்லையோ. அந்த மாதிரி உள்ளுக்குள்ள அனுசூத்தமாக எல்லா இடத்துலையும் இருக்கு. அந்த ரூபங்களை தான் மனோமய பிராணமய மனோமய அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமயங்கிற 5 சப்தங்கள் சொல்றது. இதை எப்படி கண்டுபிடிச்சோன்னு கேட்டா, அதனால தான் ஒவ்வொன்னோடும் சேர்ந்து ஆத்ம சப்தத்தை பிரயோகம் பண்ணியிருக்கு. அந்யோந்தர ஆத்மா, அந்யோந்தர ஆத்மா, எல்லாத்துலயும் ஆத்மா, திருப்பி ஆத்மா. சரீரத்தை போய் யாராவது ஆத்மான்னு சொல்லுவாளா, பிராணனை ஆத்மான்னு சொல்லுவாளா? ஸ்ருதி சொல்றதுன்னு சொன்னா அது வெறும் இருக்க முடியாது, வெறும் இந்த சரீரமா இருக்க முடியாதுன்னு இவ நினைக்கிறா. அன்னே புனக அஸ்மால் லோகாத் பிரேத்திய ஏதம் அன்னமயமாத்மானம் உபசங்கிரமிய இத்தியாது அன்னமயாதீனாம் பிரத்யேகம் சேதனவாச்சக ஆத்மஸ்ருதி சம்பந்தா. எல்லாத்தையும் ஆத்மா ஆத்மான்னு சொல்லி வச்சிருக்கு ஸ்ருதியில. இந்த அன்னமயத்திலேருந்து அது சவா ஏஷ புருஷா அன்னரசமயா அப்படின்னு அங்கே புருஷகாங்கிற சப்தம் போட்டிருக்கு. ஆக ஆத்மஸ்ருதி சம்பந்தாத் சம்சார லோகாத் உத்கிராந்தஸ்ய முக்தஸ்ய கிரமப்பிராபியத்வாவகமாச்சு. இந்த சம்சாரத்திலேருந்து கிளம்பிட்டான், இதுலேருந்து வெளியில வந்துட்டான். இவன் அன்னமயம் ஆத்மானம் உபசங்கிராமதி, பிராணமயம் உபசங்கிராமதி, இப்படி வரிசையா எல்லாரையும் சங்கிரமிய அப்புறம் அங்க போனோம், பிரம்மத்தை அடையணும். அப்படின்னா உபசங்கிராந்தி பிராப்தி. உபசங்கிராந்தினா அதை அடையிறான். இந்த சம்சாரத்திலேருந்து வெளியில வந்தவன் அன்னமயத்தை அடையிறான், பிராணமயத்தை அடையிறான், எல்லாத்தையும் அடைஞ்சிட்டு கடைசியில பிரம்மத்தை அடையிறான் அப்படின்னு கொண்டு வரணும். அப்ப பிராபியமாக கிரம பிராபியத்துவ அவகமாச்ச ஏதே சர்வே அன்னமயாதய ஆத்மானः பஞ்ச சேதனாः அன்னாதி அனுமித பஞ்சபூத அதிஷ்டாதாரः காரணபூதாக புருஷாக. பஞ்சபூதங்களுக்கு அதிஷ்டாதிர தேவதைகளாக இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் பிரம்ம விஷ்ணு ருத்ர ஈஸ்வர சதாசிவ சம்ஞிகாக. இதுதான் அன்னமயம் பிராணமயம் மனோமய விஞ்ஞானமயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அன்னமயாதி ஆத்மாதாரஸ்ய சதாசிவஸ்ய ஆனந்தமயஸ்ய, இதுக்குள்ள ஒரு அவாந்தரமான ஆதாராதேய பாவம் கூட கொடுத்துருக்கு.
அன்னமயம் பிராணமயம் இது எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடியது சதாசிவா. இப்படிதான் சொன்னார், பிரம்மா விஷ்ணு ருத்ர ஈஸ்வர சதாசிவம். இந்த ஆனந்தமயஸ்யாபி காரணம் இதை தாண்டி இருக்கிறது பரமசிவாக்கியம் பிரம்மா தத் பிரதிஷ்டேதி உச்சதே. பிரம்மபுச்சம் பிரதிஷ்டா அப்படிங்கிறதுல அந்த பிரம்மம் இருக்கே கடைசி இது, அந்த கடைசி தத்துவம் தான் பிரதிஷ்டான்னு சொல்லப்படுறது. இப்ப ஆனந்தமயத்தை போய் ஒரு சூத்திரக்காரர் பிரம்மன்னு சொல்லிட்டாரு ஆனந்தமயோபியாசாங்கிற இடத்துல எப்படின்னு சொன்னா, அபேதம் இருக்கிறதுனால சொல்லிக்கலாம், தப்பே கிடையாது. தத் அபேதாத் ஆனந்தமயஸ்ய பிரம்மத்துவவியபதேசா இது, இப்படி சில பேர் வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. கடைசியில நீங்க எப்படி சொன்னாலும் சரி, இந்த 3 வியாக்கியானத்திலையும் ஆனந்தமயா பரமேஸ்வரஹா அப்படின்னு சொல்றத யாரும் ஆட்சேபிக்கல. அதனால ஆனந்தமயா ஜீவன் கிடையாது, இது பரமேஸ்வரன் தான் அப்படின்னு சித்தாந்தம். தஸ்மாத் சர்வதா ஆனந்தமயா பரமேஸ்வரஹா இது சித்தம். ஆனந்தமயாதிகரணம் பற்றி நிறைய விஷயங்கள் ரொம்ப குழந்தைக்கும் புரிகிற மாதிரி ஒரு விஷயம் கூட விடாம ஆரம்பத்திலேருந்து எல்லாம் நமக்கு சொன்னார். அவர் அவ்வளோ ஸ்பஷ்டமா சொன்ன அவருக்கு மனமார்ந்த நமஸ்காரங்கள். அதுல அவர் இந்த ஆகம சம்பிரதாயம் ஆகமத்துல அது மாதிரிதான் வருது. பரம வியோம ரூபிணியும் சக்திம் விபாவிய, அடிக்கடி நிறைய இடத்துல வருது. ஆனா சக்தியை பரம வியோம ரூபமாக பாவனை பண்ணணும்னு நிறைய பூத சுத்தி நிறைய இடங்கள்ல வருது. மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது கூட சிரஸுக்கு மேல துவாதசாந்தத்துல பரம வியோம ரூபமா சக்தி இருக்கு, இப்படிலாம் வருது. அதை இங்க காண்பிச்சார். அது மாதிரி அப்பைய தீட்சிதர் சிவார்ச்சனா சந்திரிகா பரம வியோமம்னு ஒண்ணு இருக்கு, அது எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்போது அவர் சொல்றார், நாம பாக்குற ஆகாசத்துல சந்திரன் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா, இப்படி இல்லாம ஒரு ஆகாசத்தை மனசுல பாவனை பண்ணிக்கோங்க. இது கருப்பாவும் இருக்கும் வெள்ளையாவும் இருக்கும், வெள்ளையா மட்டும் இருந்தா எப்படி இருக்குமோ அதுதான் பரமாகாசம் அப்படின்னு அதை தியானம் பண்ற ஒரு விஷயத்த சிவார்ச்சனா சந்திரிகால சொல்றார். பிரசங்காத் அதை நான் சொல்ல விரும்புறேன். அப்படிங்கிற நிறைய நிதானமா நமக்கு எல்லா விஷயத்தையும் சொன்ன அவருக்கு மனமார்ந்த நமஸ்காரங்களோடு தன்யவாதங்களை. இது அமைத்திருக்கக்கூடிய இந்த என்டோமெண்ட் அமைத்திருக்கக்கூடிய அவருடைய பையன் தான் அமைச்சிருக்கார், வர முடியல இன்னைக்கு அவரால். அவருக்கு மனமார்ந்த தன்யவாதங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல இன்னொரு என்டோமெண்ட் என்னன்னா, பசங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. அதுல 2 மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் அளிக்கும்படி, அதில் இந்த வருடம் பிராக்ஷரோமணியை சார்ந்த மாணவர்களுக்குன்னு அவர் ஸ்பெஷலா போட்டிருக்கார், ஆரம்ப மாணவர்களுக்கு. நம்ம உமாபதி ஸ்டூடெண்ட் உமாபதி மற்றும் ஆதர்ஷ திரிபாठी இருவருக்கும் இந்த ஸ்காலர்ஷிப் ஆனது வழங்கப்படுகிறது. அவர் வெங்கட சுப்பிரமணியன் பேர், ஷோலிங்கர்ல இருக்கார் அவர், ஃபாரின். உமாபதி பிராக்ஷரோமணி. ஆதர்ஷ திரிபாठी பிராக்ஷரோமணி. இந்த கல்லூரி சார்பாகவும் நமது கிருஷ்ணசுவாமி ஐயர் சான்ஸ்கிரிட் எஜுகேஷன் ட்ரஸ்ட் சார்பாகவும் இந்த வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள் சார்பாகவும் அவருக்கு மனமார்ந்த தன்யவாதங்களை தெரிவித்துக் கொண்டு அவருக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்படும்.